நாம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளையை எங்களுக்கு நீர் கிருபையாய் கொடுத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் இருந்து ஆண்டவரே சத்தியத்தின் பாதையிலே நடத்தி வந்த ஆண்டவரே உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல ஆண்டவரே எங்களை சிச்சித்து இதுவே பாதை என்பதை ஆண்டவரே நாள்தோறும் எங்களை காட்டி எங்களை நடத்துகிற ஆண்டவரே உம்முடைய நல்ல வழிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கட்டக்கூடிய உன்னதமான பரிசுத்தமான ஆண்டவரே, இருளுக்கு இடம் கூடாத ஆண்டவரே உம்முடைய சபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் உம்முடைய சபையிலே எங்களுக்கு ஆணித்தனமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஊன்ற கட்டிய உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையே ஆண்டவரே பிரஸ்தாவப்படுத்துகிற முன்னுரிமை அளிக்கிற கர்த்தராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கேட்கும்படியாய் ஆண்டவரே விசுவாசிக்கும்படியாய் அதன்படி வாழும்படியாய் இந்த வேளையிலே எங்களை ஒப்புவிக்கிறோம். தீர்க்கமாய் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே இந்த கொடிய கடைசி நாட்களிலே உம்முடைய உத்தம சீசர்களாய் நாங்கள் எழுந்து பிரகாசிப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் இரக்கம் பாராட்டும். உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. தேவனுடைய சபை என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி அவருடைய பிரசன்னம்தான். அந்த மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் எது மிக முக்கியம் என்று தெரியுமா? அங்கே வைத்திருக்கிற வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம், எத்தனையோ அங்கே திரைச்சீலைகள், அங்கே தொங்கல்கள், பல பனிமுட்டுகள் அங்கே இருக்கிறது. எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், எல்லாவற்றிலும் எந்த ஊழியத்தை காட்டிலும் மிக முக்கியமானது என்னவென்றால் அங்கேருந்து அவருடைய பிரசன்னம், செகுனா மகிமை. அந்த செகுனா மகிமை அங்கே போய்விட்டது என்று சொன்னால் அந்த ஆலயத்தில் எல்லாம் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆர்ப்பரிப்பு இருந்தால் என்ன, அல்லது அவர்கள் ஆடி பாடினால் என்ன, அவர்கள் குதித்து நடனம் ஆடினால் என்ன, அவர்கள் எத்தனை ட்ரம் செட் வைத்து எத்தனை வாத்திய கருவிகளை வைத்து அவர்கள் பாடினால் என்ன, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த கர்த்தருடைய சமூகம் அந்த நாட்களை விலகினவுடன் அங்கே என்ன வாசலை வைத்து ஆணி அறைவார்கள் தெரியுமா? அந்த லேவியர்கள் இக்கபோத் என்றால் கர்த்தருடைய சமூகம் விலகிற்று. எல்லாம் குட்டையை அங்கே இருக்கும், எல்லா ஸ்டென்ட்டும் அங்கே இருந்தாலும் எல்லாமே இருக்கும். ஆனால் the presence of God is not there. அதுபோன்ற தேவனுடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய் இல்லை என்றால் you cannot worship God. நீங்கள் தேவனை ஒருபோதும் ஆராதிக்க இயலாது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது கொண்ட மிகுந்த மகிழ்ச்சி என்ன? இங்கே ஒரு சோசியல் கேதரிங்காக நாம் கூடுகிறோம் என்பதற்கா, இல்லை இங்கே நமக்கு ஜாலியாக இருக்கலாம் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணமா? இந்த சிறுபிள்ளைகள் சபைக்கு வரும்பொழுது இங்கே விளையாடலாம் என்று எண்ணிக்கையோடு அங்கே கூட்டு வருகிறோமா? இன்னும் அதுபோன்று யாதொன்றும் இல்லை. we are going to worship God. தேவனை ஆராதிக்க போயிடும். God is there. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி அவருடைய நாமத்திலே நாம் கூடி வரும்பொழுது, எங்கே நாமத்தினாலே எப்படி கூடி வருகிறார்களோ அவன் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னாரே, அதுதான் சபை. அந்த அடையாளத்தை ஒரு சபை இழந்து விட்டது என்றால் இட் இஸ் லாஸ்ட், சகலமும் போய்விட்டது என்றே அர்த்தம். ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் மிக பிரயாசப்படுகின்ற மிக முக்கியமான பகுதி என்னவென்றால் யூ ஷுட் நெவர் லூஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தை இழந்து விடக்கூடாது. அந்த தெய்வ உணர்வோடு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களை நாம் அவரை தொழுது கொண்டு ஆராதிக்க கடவும். 24ஆம் பாடல். இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல்ல நேசரில்லை
இன்றும் என்றென்றும் அவர் துதி சாத்திடுவோம். இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பேன். நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பேன். நீங்கிடாதென்னை தோளின் மேல் சுமந்தே, நீங்கிடாதென்னை தோளின் மேல் சுமந்தே நித்தம் நடத்துகின்றீர். என்னையும் ஜனமாய் நினைந்தே இந்தீர் உன்னத படுத்தல் நிறைவாய். என்னையும் ஜனமாய் நிறைந்தே இந்தீர் உன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். கரங்களை தட்டி பாடுங்கள். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாயையிலே, பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாயையிலே, பரிந்து தேவ அன்பினை காட்டியே, பரிந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பிரித்தெடுத்தீர். பாரில் பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீர். பாரில் பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீர். எல்லாம் சேர்ந்து இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போ. என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து கதறிடுதே. வானிலும் இந்த பூவிலும் நீ என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைந்தே. வானிலும் இந்த பூவிலும் நீ எல்லோரும் பாடுங்கள். தீர்ப்பவராய் நினைந்தே இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். சீயோனிலே நீர் சிந்தை வைத்தீர், சேர்ந்தொன்றாய் கட்டுதற்காய். சீயோனிலே நீர் சிந்தை வைத்தீர், சேர்ந்தொன்றாய் கட்டுதற்காய். திவ்ய அபிஷேகம்
தந்தமை நிறுத்தி திவ்ய அபிஷேகம் தந்தமை நிறுத்தி சேத்திரே சூத்தருடன் சேதம் வராமலை காத்தறினார் உம்மை சேவிப்பேன் நித்தியம் நித்தியமாய். சேதம் வராமலை காத்தறினார் உம்மை சேவிப்பேன் நித்தியம் நித்தியமாய். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல்ல நேசரிலை என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல் நல்ல நேசரிலை என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். ஆர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போமே அன்பரை உலங்கணிந்தே சேர்ந்து ஆர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போமே அன்பரை உலங்கணிந்தே. அளவில்லாத ஜீவனை அளித்தே அளவில்லாத ஜீவனை அளித்தே அற்புத ஜெயம் இந்திரே. அல்லேலூயா துதி கன மகிமை உம் நாமத்திலே நிறம் சுமத்திடுவேன். அல்லேலூயா துதி கன மகிமை உம் நாமத்திலே நிறம் சாத்திடுவோம். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல்ல நேசரில்லை இன்றும் என்றென்றும் துதி சாத்திடுவேன். இயேசுவை போல் நல்ல நேசரில்லை இன்றும் என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். ஹல்லேலூயா. அப்படி அவரை பாடுவது இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே. அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்களா? இகமதில் பாடிட இதுதான் தருணம். இந்த பூமியிலே எப்படி நாம் அவரை புகழ்ந்து அவரை இந்த நேரத்திலையும் அவருடைய மாறாத சமூகத்தை தேடி அவர் மானான நீரோடை வாஞ்சிப்பதை போல் துன்ப நேரத்திலே அவரை தேடி அவரிடத்தில் ஆறுதல் பெற்று அவருடைய கிருபையை நாடி அவர் மூலமாக பாவத்தை ஜெயித்து அவரை ஜெபம் செய்து சுயசித்தம் மறுத்து இது போன்று நேரங்களிலெல்லாம் தேர் இஸ் அ சாங் தேர் ஒரு பாடல் ஒன்று உண்டு. அது என்னவென்றால் இட்ஸ் அ நியூ சாங், ஒரு புதிய பாடல். அதில் அவர்கள் கர்த்தரை மகிழ்ந்து அவர்கள் ஆர்ப்பரித்து இணையில்லாத நாமம் ஐயா எங்களுடைய இயேசுவின் நாமம், எல்லாவற்றிற்கும் பொதுமான நாமம், அந்த நாமத்திற்கு இணை எதுவும் இல்லை என்று ஒரு பரவசம் என்று ஒன்று உண்டாகிறதே, அதற்கு பேர் தான் இந்த இகமதிலே பாடுகின்ற ஒரு தருணம். இந்த தருணத்தை விட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வரும்பொழுது வெளிப்பட்ட விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரை பின் சென்று அவர்கள் சியோனிலே நின்றவர்களை 1,44,000 பேரை குறித்து சொல்லப்பட்ட விசேஷம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் எல்லோரும் புதுப்பாட்டை பாடினார்கள். அங்கே போய் புதிய ஒரு பாடல் என்றெல்லாம் இல்லை. அதற்கு ஒரு கொடியிட்டு எழுதியிருக்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன இருக்கும்? அவர்கள் பாடின பாடல் பூமியிலே அவர்கள் மீட்கப்பட்டு பாடினார்கள். இந்த பூமியிலே இது இணையில்லாத இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டு மீட்கப்பட்டு, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு, சுய சித்தத்திலிருந்து சுய வழியிலிருந்து மீட்கப்பட்டு, துன்பத்திலும் துயரத்திலும் சிலுவையின் பாதையிலும் இருந்து அவர்கள் ஜீவனை கண்டறிந்தவர்களாய் மீட்கப்பட்டு குழியிலே மீண்டும் விழாதவர்களாய் நிலைத்து நின்று வாழ்ந்த அந்த புதிய பாடல் முறுமுறுப்பற்று குறை சொல்லற்று என்ன நடந்தாலும் தேவனை பார்த்து முறுமுறுக்காத கேள்வி கேட்காத கர்த்தரே இதை தந்தார் என்று பிதா எனக்கு தந்த பாத்திரம் என்றெல்லாம் பருகி வாழ்ந்த பாடி மகிழ்ந்த இயேசுவை போலவே அந்த கெத்செமனிலே அவர் கர்த்தரை கீர்த்தனம் பாடினதை போல் துன்பத்திலே பாடினவர்கள் அவர்கள் பூமியிலே இருந்து கற்று வந்தார்கள். அந்த பாடலை வேறு ஒருவரும் இங்கே பாட இயலாது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே பாடலை பாடுவதற்குரிய தருணம் எங்கே?
இகமதில் பாடிட தருணம் இதே. எங்கே பாடிட தருணம்? இந்த இகமதில் தானேயா இந்த பாடலை கற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். நான் கேட்கிறேன், தேவ ஜனம் என்று சொல்லுகின்றவர்கள் ஏதோ ஆழமான அந்த அற்புதத்தை விடுங்கள், ஆனால் சபையிலே குடிவந்திருக்கிற நேரத்திலுமே கூட கத்தரை பாட முடியாதபடியான இருள் உள்ளே ஆட்கொண்டு அவருடைய இருதயம் கல்லாய் இருந்து கொண்டு மௌனமாக இருந்து கொண்டு ஆர்ப்பரிப்பு இல்லாதபடி இருக்கிற ஜனங்களை என்னவென்று சொல்வது? அதுவும் ஒரு பெரிய துயரம். ஆண்டவரே, இப்படி அந்தகார வாழ்க்கையிலே, அந்தரங்க வாழ்க்கையிலே ஐ டோன்ட் நோ அவர்கள் சிலுவை எடுத்து இவர்கள் புதிய பாடலை கற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லை என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று பளிச்சென்று தெரியுது, தெய்வ சபையிலேயே கூட அவர்களுக்கு பாடல் இல்லையா? இவர் என்று திடீரென்று அவர்கள் அந்த சியோன் மலையிலே அவர்கள் நின்று கொண்டு புதிய பாடலை ஆர்ப்பரிப்போடு பாடுவார்கள். நோ, தே cannot sing. பாட இயலாது. நீங்கள் பாடவில்லை என்றால், இந்த சிறுபிள்ளையில் பாடவில்லை என்றால் இந்த கல் பாடும் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோன்ற ஒரு தெய்வ சபையிலே மௌனம் என்று சொல்வது, மரணத்தில் இறங்குகிறவன் தான் மௌனத்தில் இறங்குவான், பாதாள குழிக்கு இறங்குவன் தான் மௌனத்தில் இறங்குவான். துதி என்று சொல்வது வாயெல்லாம் திறந்து துதித்திருந்திருக்க வேண்டாமோ? உன் வாய் விரிவாய் திற என்று சொல்வதெல்லாம், ஐ ஓப்பன் மை மவுத், என் வாய் விரிவாய் திறப்பதற்கு ஏராளம் வைத்திருக்கிறேன். குழந்தைகளே, உங்களுடைய இருதயம் சுருங்கி போயிருக்கிறது. கர்த்தருடைய நன்மைகளை பெறாத மனுஷர்களை போல் பணத்தை நாடி, உலகத்தை நாடி, உலக மக்களை நாடி, எதையோ நாடிக்கொண்டு சுருங்கி போய் வைத்திருக்கிறீர்கள். எங்களுடைய இருதயமோ தெய்வத்தினுடைய பொக்கிஷத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகினாலே எங்கள் வாயும் திறந்திருக்கிறது என்று சொல்லுவார். உங்கள் இருதயம் சுருங்கி இருக்கிறது அப்படின்னால் வாய் திறக்க முடியவில்லை. அதுபோன்று ஒரு நிலை இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு சிலருக்கு கூட இருந்துவிடக்கூடாது. ரிப்பெண்ட், மனம் திரும்பி அப்படி ஒரு கர்த்தருக்கு என்று புது பாடலை பாடுகிற ஒரு சபையல்லவோ இங்கே நான் மௌனமாய் மரணத்திற்குரியவனை போல் வாசனை வீசலாமோ என்று எண்ண வேண்டும். தன் பிள்ளைகளை பாட சொல்ல வேண்டும். தன் பிள்ளைகளை பார்த்து வாய் திறந்து பாடு என்று கேட்க வேண்டும். நான் கேட்டிருக்கிறேன், பாடல் நேரத்தில் வாய் புதைத்து இருப்பது ஏன் என்று கேட்டிருக்கிறேன். சீங் தட் ஐ வாண்ட் டு சீ தட், நான் பார்ப்பேன், வாய் திறந்திருக்க வேண்டும் என்று கேட்பேன். உங்கள் பிள்ளைகளை அப்படி பார்த்தீங்களா? விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இட்ஸ் யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. அதுபோன்ற கிறிஸ்தவத்தை வாழ்கின்றவர்கள் சபையில் சீரும் சிறப்புமாய் தன்னுடைய சந்ததியை கர்த்தருக்கென்று நிறுத்த மாட்டார்கள் ஐயா. கர்த்தருக்கென்று நிறுத்திவிட மாட்டார். நான் பின்பற்றுவதைப் போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்கின்ற தாய் தகப்பன் வேண்டுமே. தன் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நடத்துகின்ற ஒரு தாகம் வேண்டுமே. பிள்ளைகளை பாட வைத்திருந்திருக்க வேண்டும். அந்த சிறுபிள்ளைகள் ஓசன்னா பாடினதை போல் தன் பிள்ளைகள் பாடுவதைக் கண்டு ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று பிள்ளைகளோடு பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்களுடைய சபையிலே கர்த்தர் வருகிறார். ஒசன்னா பாடி மகிழ்கின்ற மக்களாக இருந்ததற்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பெயர் தான் என்னவென்று பெயர்? இகமதில் பாடிட தருணம் இதே. தருணம் இதுதானையா. இந்த தருணத்தை விட்ட பிறகு புதிதாயின் பரலோகத்திலே சென்று புதிய பாடலை பாடலாம் என்று இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள் பாடுவதை போல் ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி, ஓயா இன்பம் என்று சண்டே கிளாஸ் பாடியதை போல் பாடிக்கொண்டு போயலாம் என்று எண்ணிவிடாதீர்கள். they have to learn it from the earth. பூமியிலே பாடியிருந்திருக்க வேண்டும். பூமியிலே இருக்கக்கூடிய அந்த சீயோனுடைய சாயலாக இருக்கக்கூடிய சபையிலே பாடியிருந்திருக்க வேண்டும். மகிழ்ந்து கழிவு வந்திருக்க வேண்டும். அந்த அடியிலெல்லாம் படித்து கண்ணீர் வடித்திருந்திருக்க வேண்டும். உள்ளம் புலகாயுதம் அடைந்திருக்க வேண்டும். அதுபோன்று தானே சபை. ஒன்றுமே வாழ்க்கை இல்லாதவன் எங்கேயோ சில சபையிலே ஆர்ப்பரித்து அவன் பாடுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஜீவன் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கின்ற சபையிலே மௌனிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. மௌனிகளாக இருக்கிறார்கள். they are not singing, பாடுவதில்லை, இறைபூர்வமாய் பாடுவதில்லை, வாய் திறந்து பாடுவதில்லை. அப்படி இருதயம் சுருங்கி இருக்கிறபடினால் உலகத்திற்கென்று வாழ்கின்ற மக்கள் என்று இருப்பவர்கள் தான் இருதயம் சுருங்கி இருக்கும். பணத்தினால் அவர்கள் இருதயம் சுருங்கி இருக்கும், அந்த துன்பத்தினால் இருதயம் சுருங்கி இருக்கும், அந்த நஷ்டத்தினால் ஒரு இருதயம் சுருங்கி இருக்கும், யாரோ சண்டை போட்டதினால் இருதயம் சுருங்கி இருக்கும். என்னென்னமோ கேவலங்களை வைத்து அவன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு துன்பத்திலே இருந்து அவன் பாட தெரியாதவன், முறுமுறுப்பும் குறைச்சலும் உள்ளவனுடைய இருதயம் சுருங்கி இருக்கிற அப்படின்னா நீ கம் டு த சர்ச், சபைக்கு வரும்பொழுதும் யூ கேனாட் ஓப்பன் த மவுத், வாயை திறக்க முடியவில்லை. டோன்ட் பி லைக் தட் சிஸ்டர். ஒருவரும் அப்படி இருந்து விடக்கூடாது. There were some people like that. அப்படி இருந்திருக்கிறார்கள். You should not be like that. சில பக்கத்தில் பாட அவரிந்து விட்டு பக்கத்தில் ஒரு அமைதியாக இருந்தால் அவர்களே பாடவில்லையா, நாமும் பாடாமல் இருந்து விடுவோம் என்று எண்ணிக்கொள்கிறாள். ஐ never did that in my life. நான் வயதிலிருந்து பாடினாள், அலறி சத்தமிட்டு பாடினாள். பக்கத்தில் இருக்கிற கல்லாயினால் எனக்கு என்ன, நான் பாடி மகிழ்வேன் ஐயா.
அப்படி பாடியிருந்திருக்க வேண்டும். என்ன இப்படி சத்தம் பிடிக்கிறார் இவர் என்று அவன் பாடட்டும், அவன் பாடவில்லை என்றால் கல்லை கூட நான் பாட வைத்து விடுவேன் என்று சொல்லுவார். கல்லாய் போனவர்கள் அப்படி ஒரு மென்ஷனை அவர் பண்ணினார். கல் என்று அவர் சொன்னார். கல் தான் பாடுவதில்லை. ஏன் அந்த அடியை நாம் அப்படி உணர்ந்து பாடுவோம். எல்லோரும் ஆர்ப்பரிப்போடு உணர்ந்து திருந்தி அப்படி ஒரு சத்தமிட்டு பாடுவோம். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து கரந்தட்டி பாடும். இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்ய கடவோம். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஸ்தோத்திரம். எல்லோரும் சிறு பிள்ளைகள் அங்கும் இங்கும் போகாமல் நேராக நின்று கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்து எல்லோரும் சேர்ந்து சகோதரில் வாலிபர்கள் அனைவரும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரி கடவோம். பிரைஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா காட் ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். எஸ் ஃபாதர் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். Lord our Father, praise you. Thank you Jesus. Thank you Lord Jesus. நன்றி நன்றி இயேசு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise you Father. நன்றி இயேசு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord Jesus. Yes Father, Lord Jesus. Thank you. Hey Father, praise you Jesus. Thank you Jesus. Hey God, oh Jesus. Lord, oh Jesus, thank you, Father. Praise you. Hey God. And Lord, Lord oh Jesus, praise you, praise you, praise you. Stotram, stotram, stotram. Thank you, Father. Praise you, Lord oh Jesus. Thank you, Jesus. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டமே. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா. உம்மையல்லோ பற்றி கொண்டோம் உலகத்தில் வெற்றி கொண்டோம். உம்மையல்லோ பற்றி கொண்டோம் உலகத்தில் வெற்றி கொண்டோம். பல்லுபிதாவை மத்தியில் வாசமாக இருக்கிற கர்த்தாவே, உடைய சமூகத்திற்காய் நன்றி. உடைய பசுத்தாவையானரை தந்து இறைவனே, உடைய சபையில் எங்கள் அசைவாடுகிற உடைய கிருபைக்காய் நன்றி. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி எங்களை திருத்தீரு. உண்மை போல எங்களை மாற்றீரு. அவையனுடைய கிரியைகளுக்காய் நன்றி. சகலத்தையும் நல்லதென்று கண்டு உடைய சபையை ஆண்டவரே, உடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயும் மணவாட்டியின் சபையாக எங்களை உருவாக்க நீர் பிரயாசப்படுகிற அத்தனை பிரயாசங்களுக்கும் நன்றி 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 ஆண்டவரே. முக்கியன்றே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தத்தம் செய்கிறோம். உடைய சபையிலே எங்களை சம்பூர்ணமாக அர்ப்பணித்து இந்த வேலையை ஆட்கொண்டு எங்களோட பேச முடியும், எங்களை மாற்ற முடியும், எங்களை உற்சாகப்படுத்த முடியும் வேண்டிக் கொள்கிறோம். நாமத்தை சபையில் மையப்படுத்துவீராக. உடைய சரீரமான சபையை ஊன்ற கட்டுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம் தயவுசெய்து கோருவோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு நல்ல விசேஷம் என்னவென்று
சொன்னால் அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் வறண்டு நிலத்திலே அவர் வேர் விட்டு இளங்கிளையாய் மேலே ஒரு ஆங்கிலத்திலே அதை பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பாக அவர் அந்த இளங்கிளையாய் முளைத்து எழும்பினார். அந்த ஈசாயின் அடிமரம் என்று பெயர். அந்த நாட்களில் எத்தனையோ சில மரங்கள் அந்த அடிமரத்திலேருந்தே அது தலைத்து அடுத்த கிளைகள் வளர்ந்து வரும். அதுபோன்ற ஒரு ஈசாயின் மகனாகிய அந்த தாவீதினுடைய இந்த சந்ததியிலே அவர் உதித்து அவர் ஓங்கி வளர்ந்தார் என்று சொல்லுவதெல்லாம் he grew before God, தேவனுக்கு முன்பாக வளர்ந்தார் என்பதுதான். இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற ஒரு ஜீவியத்திலே மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல் என்னவென்று சொன்னால், லுக் அரவுண்ட், நாம் வெளியே நாம் சுற்றி பார்த்து ஃபார் த பீப்புள், ஜனங்களுக்காக அல்லது யாரோ ஒரு சிலருக்காக ஒருவருடைய அபிப்பிராயங்களுக்காக பாதிக்கப்பட்டு அதற்காகவே வாழ்வது. அவர்கள் அதை ஒன்றை பாதிக்கப்பட்டால், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டால் அதை சரி செய்து கொண்டு அதற்காக வாழ்வது, அல்லது அவர்களுடைய தங்களுடைய நியாயங்கள் ஈடுபட்டு போனால் அதை போய் நியாயப்படுத்தி கொண்டு அவர்களை பிரியப்படுத்துவதற்காக போய் அவர்களை பின்னாலேயே தெரிந்து கொண்டு அவர்களோடு தன்னை நியாயப்படுத்தி விட்டால் மகிழ்ச்சியாக வாழ்வது, அல்லது தங்களுடைய நற்குணங்களை ஜஸ்ட் ஃபார் த மென், மனுஷருக்காக ஆண்டவர் சொன்னதை போல் அவருடைய ஜெபங்கள் அந்த ரங்கத்தில் உள்ள கர்த்தருக்காக என்று இருப்பதில்லை. அவருடைய தான தர்மங்கள் கர்த்தருக்கென்று இருக்கக்கூடியதாக இருப்பதும் இல்லை. அவருடைய உபவாசங்கள் கர்த்தர் பார்க்க வேண்டும் என்பதாக இருப்பதில்லை. அதற்கு நேர்மாறாய் மனுஷருக்கு முன்பாக வரும் பொழுது அவர்கள் ஒன்றும் அது இல்லாமல் எவ்வளவு தியாகம் செய்தாலும், எவ்வளவு கொடுத்திருந்தாலும், எவ்வளவு அவர்கள் ஜெபம் செய்திருந்தாலும் தலையிலே எண்ணெய் ஊசி அவர்கள் வந்து நிற்பார்கள். தட் மீன்ஸ் நோபடி கேன் ஃபைண்ட் அவுட் அவருடைய ஆவிக்குரிய தியாகம் என்னதென்று ஒருவருக்கும் தெரியாது. இட் இஸ் ஹிடன், மறைத்து வைத்து தான் வாழ்ந்தார்கள். அதுபோன்று ஒரு பெரிய ஒரு விடுதலையான ஒரு ஜீவியம் என்பது நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீங்கள் கண்டடைந்தீர்கள் என்பதுதான். இயேசு கிறிஸ்து அவருடைய கொல்கத்தா அந்த மேட்டிலே அவர் ஏறும்பொழுது அங்கே இருந்த அந்த சீசருடைய நிலைமை குறித்து அவர் சொன்னார், ஈவன் நீங்களும் கூட முழு எருசலேமும் என்னை பகைக்கும், என்னை சிலுவையில் அறையும் என்று சொல்லும், இவனை அகற்றும் என்று கூறும், சிலுவையில் அறையும் என்று சொல்லும். யூ டிசைபிள்ஸ், சீசர்கள் கூட நீங்கள் அந்த இடத்தை விட்டு போய்விடுவீர்கள். மேய்ப்பினை விட்டு ஆடுகள் சிதறுண்டு போகும் என்பதை போல் சிதறுண்டு போவீர்கள். பட் ஆனால் நானும் என் பிதாவும் அங்கே நான் பிரிந்து போவதில்லை, பிதா என்னோடு கூட தான் இருப்பார், பிதா என்னை தனியே விடுவதே இல்லை என்று கூறினார். சரி, வாட் அ பெஸ்ட் லைஃப் இட் இஸ். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஜீவியம். இஃப் ஐ எம் நோன் டு ஃபாதர், பிதாவுக்கு முன்னிலையிலே என்னுடைய நீதி, இந்த உலகமே குற்றம் சாட்டினாலும், உலகமே எனக்கு எதிரியாக மாறினாலும், த ஹோல் எருசலேமும் அங்கே விரோதமாய் நின்றாலும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த கொல்கத்தா மேட்டிலே கூடியிருக்கிறார்கள், எருசலேம் வாசிகள். அப்போ அத்தனை பேர் மத்தியிலேயும் ஒருவராயிலும் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஐ வில் லீவ் பிஃபோர் ஃபாதர், என் பிதாவுடைய பார்வைக்கு முன்பாக நான் ஜீவிப்பேன் என்று சொல்வதிலே அப்படி ஒரு பேரானந்தம் இருக்கிறது ஐயா, அப்படி ஒரு விடுதலை இருக்கிறது. அதுபோன்ற விடுதலை வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை. மனுஷனுடைய அபிப்பிராயத்தை தேடி அல்லது மனுஷனுக்கு முன்பாக தன்னை நியாயப்படுத்தும்படி ஓடி இப்படி இல்லாமல் அலைவாய்கின்ற மக்கள் they cannot grow before God. தேவனுக்கு முன்பாக வளரவே இல்லை. they try to live before men. மனுஷருக்கு முன்பாக நின்று வாழ பார்க்கிறார்கள், பசுமை போல் தோற்றமளிக்கிறார்கள் என்பது வாடி வதங்கி போய்விடும். அவருடைய பசுமை நிலைத்திருப்பதில்லை. ஆகவே ஆண்டவர் சொன்னார் அந்த 53ஆம் ஏசாயாவில் சொல்லும் பொழுது அவர் பிதாவுக்கு முன்பாக பிஃபோர் ஹிம் என்று தமிழிலே ஹிம் என்று வருவதில்லை, அவருக்கு முன்பாக என்று இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் உண்டு, பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பாக. க்ரூ ஆஸ் ஏ டெண்டர் பிளான், மென்மையான இளங்கிளையாய் அந்த துளித்து அவர் வளர்ந்தார். கொல்கத்தா மேட்டில் அவர் இருந்த பொழுது
அப்படி இலை ஒன்றும் பசுமை மாறவில்லை. அங்கே ஒரு மரமாய் ஜொலித்திருந்த, உமக்காக அழிகிறோம் என்று சொன்னதை அவர் மறுத்தார். எந்த மனுஷனுடைய அபிப்பிராயத்தை நான் தேடினேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும், உங்களுடைய பரிதாபம், உங்களுடைய மனுஷீகத்துக்குரிய ஒரு தோளிலே கை போட்டு சொல்கின்ற அந்த ஒப்பாரியை நான் கேட்டேன். எனக்கும் அழிகிறீர்களா? இதுன்னு வேடிக்கையாக இருக்கிறது. நான் யார் என்று தெரியுமா? நான் பச்சை மரம் என்று சொன்னேன். அவர் அங்கே அவர் ஈசாயின் அடிமரத்திலே இருந்து அவர் வேறுவிட்ட பொழுது அவர் இளங்கிளை, நவ் ஹி இஸ் எ ஃபுல் க்ரோன் அப், முழுவதுமே வளர்ச்சி அடைந்த ஒரு பச்சை மரம். அது ஏனென்றால் ஹி ஜஸ்ட் லிவ்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக மாத்திரமே ஜீவித்தார். இந்த சுவிசேஷங்களை பெற்றுக்கொண்டு அந்த நாட்களே 1981 அந்த நடு மையமான அந்த மாதத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாள் முதல் நான் ஆண்டவரிடத்தில் பலமுறை நான் கதறி இதை விட வேண்டியிருந்தது. பலமுறை என்னால் ஐ டோன்ட் நோ மெனி இயர்ஸ் ஈவன் நவ் ஐ டூ த, இன்னும் செய்கிறேன். ஆனால் அன்று செய்ததெல்லாம் கொடுமை. ஏகப்பட்ட மனுஷருக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்திலே காட்டி உங்கப்புறம் விழுந்தது கண்ணீர் வடித்து. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் என்ன, அவரை என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், இவரை என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், இவர் என் தப்பாக என்னால் நான் ஏன் தோண்டு போக வேண்டும், அவர் என்னை விரோதமாய் பொய்யுரைத்தால், என்னை பொய்யாய் குற்றஞ்சாட்டினால் அதற்கு நான் இப்படியான் தோண்டு கிளையே கிடக்க வேண்டும், யாரோ ஒருவர் தீமையை பேசிவிட்டால் என்பதற்காக இப்படி நான் சுருண்டு நான் விழ வேண்டும். வாட் யூ சே லார்ட், நீ என்ன சொல்லி அதெல்லவோ எனக்கு வாழ்க்கை இதெல்லாம் கதறி 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 என்னுடைய சமூகத்திற்கு முன்பாக விழுந்து அந்த காலங்களில் எண்ணி பார்க்குறேன். இன்றும் நான் விழுகிறேன். டில்லாம் இன்றும் ஏன் ஆண்டு வரும் வரைக்கும் நான் விழுந்தான் நான் ஜீவிப்பேன். ஆனால் ஏகப்பட்ட அந்த மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கை என்ற அந்த கலைகளை அவ்வளோ வேகமாய் நான் ஆத்திரத்தோடு நான் பிடுங்கி எறிந்தேன். மை லைஃப் இஸ் ஹிடன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே கூட இன் காட், தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. ஹிடன் லைஃப், அவருக்குள் மாத்திரமே வாழ்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை தேடி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே, அதை நீங்களும் வாழ்ந்து உங்களுடைய சந்ததிக்கும் வாழ கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் பிற்காலங்களிலே எங்கோ அவர்கள் வீடுகள் அமைத்து வாழும் பொழுது தேர் பி த ஹாப்பியஸ்ட் பீப்புள், மகிழ்ச்சியான ஜனங்களாக இருப்பார்கள். எந்த மனுஷனுடைய தீமையும் எந்த மனுஷனுடைய புகழ்ச்சியும் அவர்களுக்கு ஒரு பெரிதாக தோன்றுவதில்லை. பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் என்ன, அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் என்ன, அல்லது அந்த பிள்ளைகள் வடநாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் அவர்கள் இருந்திருந்தாலும் என்ன, அவர்கள் எங்கே இருந்தாலும் என்ன, ஒன் திங், ஒன்று அறிவீர்கள், தேட் பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அது ஏனென்றால் மனுஷருக்கு முன்பாக இவன் வாழ மாட்டான், மனுஷனின் அபிப்பிராயங்களே தேட மாட்டான். யாரோ ஒரு பேய் என்று சொல்லிவிட்டால் தோண்டு போக மாட்டான். யாரோ பேயினுடைய தலைவன் என்று சொல்லிவிட்டால் அதன் நிமித்தம் அதனை நியாயப்படுத்துவதற்கென்று ஓடோடி தெரிய மாட்டார்கள். சஞ்சலத்திலே படுக்கையில் உருள மாட்டான். இவன் எந்த மனுஷனுடைய நற்புகழ்ச்சிக்காக அவனுடைய பார்வை கொன்பாக ஒரு ஜீவிக்க வேண்டும் என்ற மாயத்தை வைத்திருந்திருக்க மாட்டான், மாய்மாலம் கொண்டிருக்க மாட்டான். ஹி வில் க்ரோ ஒன்லி பிஃபோர் காட். ஹல்லேலூயா. நான் இதை ஒரு ஆணி வைத்து சுவரில் அரைந்தால் எவ்வளோ அரைந்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிறேன். ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவரை வைத்து ஒரு கல்லான ஒரு இதிலே வைத்து அதை மாட்ட வேண்டும் என்றால் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வேண்டுமோ அப்படி நான் ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிறேன். க்ரோ பிஃபோர் காட் அலோன், தேவனுக்கு முன்பாக மாத்திரமே வளருங்கள், செழித்த மரமாக இருப்பீர்கள். அது நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு ஆரம்பித்து கனிதரும் திராட்சை செடியாய் ஒங்கின மரமாய் இலையுதிராது இருக்கிற மரமாய் எந்த சூழ்நிலை ஆனாலும் அடுத்தது வசந்த காலம், அடுத்தது இலையுதிர் காலம் என்று போகாது. இலையுதிர்வது இல்லை. மழை காலத்தில் அது பூ பூக்க முடியாமல் போவதில்லை, அங்கேயும் பூக்கும். தன் காலத்திலே தன் கனியை தந்துவிடும். ஐயா, இலையுறாது இருக்கிற மரத்தை போல் இருந்து அந்தந்த காலத்தில் அதினதின் காலத்தில் ஏற்ற கனியை, அதெல்லாம் இப்பொழுது கனி வராது, என்றாவது ஒரு நாள் கனி வரும் என்றில்லை, அதினதின் காலத்திலே கனி தரும். அப்படி ஒரு ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஒரு அத்திமலை மரத்தை அவர் பார்த்தார், அது கனி தரும் நேரத்தில் தான் நிறைய இலை படர்ந்திருக்கும். ஆனால் அந்த கனி தரும் நேரத்தில் இலை அவ்வளோ படர்ந்திருப்பதில்லை, கனிகள் நிறைய தோன்றும். ஆனால் அந்த அத்தி மரத்தில் கனி இல்லாத அந்த நாளிலே அந்த சீசன் இல்லை,
கனி இல்லை, கனி தரக்கூடிய காலம் இல்லை. ஆனால் நிறைய செடி அந்த இலைகளை பார்த்து அவங்க போய் தேடினார். சீசல் பார்த்துருப்பார்கள், வெறும் இலைதானே இருக்கும், இவரையே நீங்கள் தேடுகிறார், கனி இருக்காது என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், எந்த காலத்திலும் சும்மா பாடிக்கொள்வதா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பே, சும்மா பாடிக்கொள்வதா? இது காலம், இந்த துன்ப நேரத்தில் கனி கொடுக்காது, அந்த கஷ்ட நேரத்தில் இது கனி கொடுக்காது. இந்த துன்ப நேரத்திலே மகிழ்ச்சியா? அதெல்லாம் முடியாது. இந்த வேதனையான நேரத்திலே போய் கர்த்தருக்குள் சந்தோஷமா? அதெல்லாம் எங்களால் கூடாது. என்ன துன்பத்திலே கர்த்தரோடு ஐக்கியமா? அதை யார் செய்ய முடியும் என்றெல்லாம் அது இருப்பதில்லை. அந்த சீசன் இல்லாத நேரத்திலையும் அது காலமில்லையா? உலகத்திலே அந்த மரத்திற்கு காலமில்லை தான். ஆனால் ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னவென்றால், சீசன் நேரத்திலேயே கனி கொடுப்பது, சீசன் இல்லாவிட்டால் தோண்டு போவதெல்லாம் இருந்துவிடக்கூடாது சீசர்களே என்று, இப்படி சீசன் நிமித்தம் மாத்திரமே கனி கொடுக்குற அந்த அத்தி மரத்தை சவித்து போட்டு விட்டார். என்னுடைய பார்வைக்கு முன்பாக இதுபோன்ற அத்திமரம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறிவிட்டார். சீசன் நேரத்தில் மாத்திரம் கனி கொடுத்து வாழ்வதா? சீசன் இல்லாத நேரத்தில் வெறும் இலையை வைத்து கொண்டு ஏமாற்றுவதா? இதுவா வாழ்க்கை என்று தன் சீசர்களுக்கு பாடம் புகட்டினார். சீசர்கள் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள். ஆண்டவரே, நீ சபித்த இந்த அத்திமரம் பட்டு போய்விட்டதே, எஸ் நீங்களும் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். உடனே நான் வெளியே போய் மரத்தை பார்த்தா நாம் சபிக்க வேண்டும். கர்ஸ் யுவர் சீசனல் ட்ரீ. நீ மனுஷனுக்காக நீ கனி கொடுக்குற. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் சிரிப்பு, மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு லாபம் வந்தால் ஒரு மகிழ்ச்சி, அல்லது எல்லோரும் போற்றினால் ஒரு புகழ்ச்சி. அட்டேங்கப்பா, கோலாகலம்தான். இன்று என்ன விசேஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தான் கேட்க வேண்டி வரும். அது ஏன் கேட்கிறார்கள்? மற்ற சீசன்லேயே மற்ற நிகழ்ச்சியிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அட, இன்றைக்கி ஒரு புது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கேட்டால் அதன் அர்த்தம் என்ன? இவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான், இன்று தான் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் பிரியாணி சாப்பிட்டால் மகிழ்ச்சி, தன்னை மற்றவர்கள் போற்றினால் மகிழ்ச்சி, பாக்கெட்டில் பணம் இருந்தால் மகிழ்ச்சி, அவனுடைய அத்தி மரத்தில் அவன் கனி இருந்தால் மகிழ்ச்சி, ஆட்டு மந்தையிலே அங்கே கன்றுகள் போட்டு முதல் அடைந்து அங்கே பால்கள் பீச்சி அங்கே பணம் புரண்டு விட்டால் அங்கே மகிழ்ச்சி. அவனுடைய மகிழ்ச்சி எல்லாம் அவன் சீசனல் மகிழ்ச்சி, அந்தந்த சீசனுக்கு தான் மகிழ்ச்சியாக இருப்பான். இன்றைக்கு பிரதர் சபைக்கு வந்து விட்டீர்களே, மகிழ்ச்சி, அதனால் வந்து இருக்கிறான். இதுக்கு முந்தி வரவில்லை, அது என்ன கேட்குறீங்களா? அது ஒரு சோகம், அது எனக்கு அந்த கஷ்டம், அதனால் நான் வரவில்லை. இந்த சபைக்கு வந்து இருக்கிறேன், இன்றைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, இன்றைக்கு போனஸ், அதனால் வந்து மகிழ்ச்சி. அது யூஸ்லெஸ், இது கிறிஸ்டியானிட்டி, இது கிறிஸ்தவம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களாம். இது அத்தனையும் மனுஷனுக்கு முன்பாக முளைக்கின்ற அத்திமரங்கள். சீசன் நேரத்தில் கனி கொடுக்கும். சீசன் இல்லை என்றால், கனி கொடுக்குற காலம் இல்லை என்று இயேசுவுக்கு என்ன தெரியாதா? நன்றாய் தெரியும், எழுதியிருக்கிறது. கனி கொடுக்கும் காலம் இல்லை, ஆகினால் கனி இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஏன் எழுதியிருக்கிறது என்று சொன்னால், இயேசு மதியீனமாய் செய்தார் என்று சொல்வதற்காக அல்ல. சீசனல் டைம் மாத்திரமே கனி கொடுத்து வாழ்வது என்பது மனுஷருக்கு முன்பாக மனுஷனுடைய காலத்தின்படி வாழ்வது. 5 காலங்கள், அது வசந்த காலம், பின்பு இலையுதிர் காலம், பின்பு பனி காலம், பின்பு கோடை காலம், அப்புறம் தொடர்ந்து வருவதற்கு இன்னொரு 4 காலங்கள் முடிந்த பிறகுதான் மீண்டும் அந்த வசந்த காலம் வரும். மனுஷனுக்குரிய வாழ்க்கை, மனுஷனுக்குரிய சீசன் படி வாழ்கின்ற வாழ்க்கை மறுத்து வறண்ட இடத்திலேயும், அந்த ஏசாயா 53 எப்படி கூறி மகிழ்கிறது பாருங்கள். வறண்ட நிலத்திலே, வறட்சியான நேரத்திலேயும் வேர் விட்டு இளங்கிளையை போல் துளித்தாரையா. அது எப்படி துளித்தார்? பிஃபோர் ஹீம், அவருக்கு முன்பாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. செட்டில் தேர், அதை செட்டில் பண்ணிக்கொள்ளுங்கள். என் வீட்டில் பெரிதான வசனங்கள் என்று வசனங்கள் 1-2 வைத்திருக்கிறேன், 2-3 வைத்திருக்கிறேன். எனக்கு உள்ளத்தை உடனே இருக பிடிக்கிற வசனங்கள், அதில் எனக்குரியதை தான் வைத்திருக்கிறேன். என் வீட்டிலே ஒரு வசனம் உண்டது, அதைத்தான் பெருசாக வைத்திருக்கிறேன். அன்டு ஹிம், அவருக்கு என்ற யூதாவில் உள்ள அந்த வசனத்தை பெருசாக, அன்டு ஹிம், அவருக்கே மகிமை, அவருக்காகவே நான் மீன் பண்ணினதெல்லாம் அவருக்காகவே. அன்டு ஹிம், எந்த மனுஷனுக்கும் அல்ல. என் தாய் தந்தை இருக்கின்ற இல்லை, என் தாய் தந்தரும் என்னுடைய வீட்டை விட்டே போய் என்று சொன்னவர்கள் தான். என்னுடைய பிஸ்னஸ் என்னை கைவிட்டு, பிஸ்னஸ் என்னை விரட்டி விட்டது தான். பணம் என்னை கைவிட்டு, என்னுடைய
பேங்க் பாஸ்புக் என்னை கைவிட்டு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பிஸ்னஸ் சென்டரில் எல்லாம் நான் இழந்து கைவிடப்பட்டு வெளியே வந்தவன் தான். ஆகவே என் உள்ளம் பற்றி கொண்டதெல்லாம் unto him, அவருக்காகவே வாழ வேண்டும் என்ற அந்த யூதாவுடைய நிறுவத்திலே வருகிற அந்த கடைசி அந்த வசனம், அல்லேலூயா, unto him, அவருக்காகவே வாழ வேண்டும் ஐயா, அவருக்காகவே ஜீவிக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு மகிழ்ச்சி, அதுபோன்ற விடுதலை வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு சங்கிலியிலே கட்டப்பட்டிருந்தால் அது ஒரு காரணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய என்னவாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், யூ லிவ் பிஃபோர் மென், மனுஷருக்கு முன்பாகவே நீங்கள் வாழ்கிறீர்கள். அதுபோன்ற ஒரு பகுதியை தான் ஆண்டவர் சொன்னார். கேட்டின் வழியே வருகிற அநேகர் என்று சொன்னார். தட் மீன்ஸ் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் தேர், அங்கே அநேகர் இருப்பார்கள். அவளை அங்கும் இங்கும் பார்த்து கொள்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவனே அப்படி இருக்கிறான். ஒருவர் சொன்னார், ஒரு பாவம் செய்வதற்கு என்ன இப்படி செய்கிறீர் என்று கேட்டால், அந்த பிரதரை அப்படி செய்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டோட வசனம் சொல்லியிருக்கிறா? அது இல்லை, ஆனால் அவரும் நல்ல சகோதரன் தானே, அவரே செய்திருக்கிறார், நாம் செய்யலாம் அல்லவா என்று கேட்கிறார். வாட் இஸ் திஸ் கிறிஸ்டியானிட்டி? அவர்களுக்கு கேட்டின் வாசல், அந்த கேட்டின் வாசல்லே அநேகர் இருக்கிறார்கள். நான் இயேசு சொன்ன ஜீவ வழி என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? இடுக்கமான அந்த வழி என்று சொல்வது கன்ஃபைன்டு வே என்று. கன்ஃபைன்டு என்றால் அந்த ஒரு ஆள் தவிர அங்கே அந்த இடுக்கத்தில் போக முடியாது. தன்னைத்தானே வெறுத்து என்று சொன்னால் அவன் ஒருவனுக்கு தான் அங்கே அவனுக்கு அந்த செய்தி உண்டு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நோபடி, மற்றவன் எப்படி எடுக்கிறான் எடுக்கவில்லை, அவன் எப்படி வாழுகிறான் வாழவில்லைன்னு பார்க்கவே மாட்டான். ஹி லுக் அண்ட் ஜீசஸ், இயேசுவை பார்ப்பான். தன்னை அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்புதான் அவர் சொன்னார், என்னை பின்பற்ற கடவன். நீ மாத்திரம் சிலுவை எடுத்துக்கொண்டு உன்னை மாத்திரம் நீ வெறுத்துக்கொண்டு அந்த கன்ஃபைன் இறுக்கமான வழியிலே நடந்து விட்டால் என்னை நீ பின்பற்றினாய் என்று அந்த ஒத்தையடி பாதை போல், அந்த க்ளோஸ் டோரை போல், க்ளோஸ் அந்த வே, அந்த வழியிலே நீ என்னை பின்பற்றுவாய். இந்த வழியை கண்டுபிடித்தவர்கள் வெகு சிலர். அனைவரும் இந்த வழியை கண்டுபிடிக்கவில்லை. கூடியே வாழ்ந்து கண்டுபிடித்தவர்கள், கூட்டத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் விசாலமான பாதையில் இருந்து கொண்டு ஏமாந்து போன கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் வீழ்ந்தான், இவன் வீழ்ச்சி அடைந்தான், அவனே விழுந்து விட்டான், இவரே எப்படி செய்து விட்டார், இவர் சொன்னார், அவர் சொன்னார். வேதம் சொன்னதா? உன் ஆண்டவர் சொன்னாரா ஐயா? பரிசுத்த ஆவியானவர் உன் இடத்தில் பேசினாரா? இயேசுவை பார்த்து கொலை செய்வதற்கு எத்தனையோ முகாந்திரங்கள் இருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னார், இயேசு அவர்களை பார்த்து அவர் சொன்னார், அவர்களை பார்த்து இந்த பரிசேயர்கள் என்ன செய்தார் என்று எழுதுகிறது தெரியுமா? அவர்கள் அந்த பரிசேயர்கள் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன நம்முடைய சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களே. நாங்கள் கை கழுவுகிறோம், நாங்கள் கை கழுவாமல் சாப்பிடுவதே இல்லை, உங்கள் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்று அவர் கேட்டபொழுது, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அது வாயிலே போடுவது வாசனை வழியாய் வெளியே வந்துவிடும். எது மோசம் என்று தெரியுமா? இருதயம்தான் சகல கேடுபாடுக்கும் மோசமானது. தட் இஸ் சீன், கையில் என்று சொல்லி அழுக்க வெளியே பார்ப்பது. அதை வைத்து யாரும் நான் நியாயந்திருப்பதில்லை. அது ஆசன வெளியே வெளியே போய்விடும். அதுவும் முக்கியமானதும் அல்ல. அது இருதயத்தையோ ஆத்மாவை பாதிக்கக்கூடியதும் அல்ல. ஆத்மாவை பாதிக்கக்கூடியது என்னவென்று சொன்னார், அப்படி இருதயத்திலிருந்து புறப்படுகின்ற சகல கேடுபாடுகளும் துர்க்குணங்களும் வேசித்தனமும் விபச்சாரமும் பண ஆசையும் போட்டியும் பொறாமையும் புறப்பட்டு வருகின்ற அந்த ஊற்றுக்கண் எல்லாம் இருதயத்திலிருந்து தான் தோன்றுகிறது. இருதயத்திலிருந்து வருவதுதான், இருதயத்திலிருந்து வந்து வாயின் வழியாய் வெளியே வருவதுதான் பிறரை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். அவர்களுக்கு கடும் கோபம் உண்டாகிவிட்டது. எஸ், கடும் கோபம் உண்டாகிவிட்டது. அவரை கொலை செய்வதற்கு அடுத்த ஒரு முகாந்திரம் என்னவென்றால், நம்மை பார்த்து இப்படியெல்லாம் பேசிவிட்டாரே என்ற கடுங்கோபம். என்ன அவர்களுக்கு கடுங்கோபம்? தன்னுடைய வாயை பார்த்து ஆசன வாயை போல் சொல்லிவிட்டாரே என்ற கோபம். நீ சொன்னதை கேட்டு சீசல் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிவிட்டார்கள். இது என்னடா இது ஆசன வாய் என்று என்னமோ பேசி கொண்டிருக்கிறார் என்று கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது. அந்த வேதபாரர்களையும் பசைகளையும் பார்த்து, இவ்வளவு வயசான தாடி வளர்த்த இவர்களே டிஸ்டர்ப் ஆகிவிட்டார்களே. இயேசுவே, இவர்கள் எப்படி டிஸ்டர்ப் ஆகிவிட்டாலும் தெரியுமா? நீ சொன்னதை கேட்டு என்ன ஆகிவிட்டார்கள்? அவர்கள் மனம் புண்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன சொன்னது தெரியுமா? அப்படியா என்று கேட்டு, ஐயோ மனம் புண்படாது என்று அவர் கேட்டார். இல்லை, ஏன் கேட்கவில்லை என்றால், ஹீ ஸ்டுட் பிஃபோர் காட், தேவனுக்கு பிதாவுக்கு முன்பாகவே அவர் இருந்தார்.
அந்த நாளிலிருந்து அந்த மூப்பர்களோ அல்லது பரிசேயர்களோ அல்லது வேதபாரர்களோ அவங்க என்ன சொல்கிறார்கள், எது சொல்வார்கள், என்ன அபிப்பிராயம், என்னை குறித்து என்னத்தை ஒரு கமெண்ட் பண்ணுவார்கள் என்றெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? லீவ் தம் அலோன், தனியே விட்டு விடுங்கள். அது மாத்திரமில்லை, என் பிதாவினால் நாட்டப்படாத எந்த பயிரும் எந்த செடியும் வேரோடு பிடுங்கப்பட்டு போய்விடும். ஆகவே அவர் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், பிதாவின் தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டுமையா, பிதாவின் தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்க முடியும் என்றால் பிதா அனுப்பின குமாரனுடைய வார்த்தையை கேட்டிருப்பார்கள், அவரை விசுவாசித்திருப்பார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டு ஆழமாய் வேறு விட்டு அவர்கள் வளர்ந்திருப்பார்கள். என் வசனங்களை கேட்டும் அதை கைக்கொள்ளாதவன் எவனோ அவன் மணலிலே கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான், தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனை ஒப்பாக இருக்கிறான். அதுபோலவே பிதா அனுப்பின குமாரன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், குமாரன் கூறின வார்த்தைகளை கேட்டு திருந்தாமல் அவர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் லீவ் தம் அலோன், தனியே விட்டுவிடுங்கள். பிதாவினால் நாட்டப்படாத எந்த செடியும் எந்த பயிரும் வேரோடே பிடுங்கி அவர் தூக்கி இருந்து விடுவார். டோன்ட் பி லைக் தேன், அப்படி இருந்து விடக்கூடாது. உங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு விட்டீர்களோடு விட பாருங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அதிலே இடல் அடையாதபடி நான் வாழாமல் அவர் அவருடைய அபிப்பிராயத்திற்கு உரியதை இப்படி இழிவுபடுத்தி விட்டாரே, இப்படி அதை சொல்லிவிட்டாரே என்று ஆத்திரப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவள் என் பிதாவின் வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் அல்ல, லெட் தம் பி அலோன் என்று சொல்லிவிட்டார். சீசர்களே கொஞ்சம் அசைந்து போனார்கள். உங்களுக்கு தெரியாதா, பாருங்கள், இந்த வயதான இந்த தாடி வைத்தவர்கள் எல்லாம் இப்படி மனம் புண்பட்டு போய்விட்டார்கள். அந்த நீ சொன்னதை கேட்டு அந்த மூப்பர்கள் போய்விட்டார். அந்த பரிசேயன் வேதபாரகன் அந்த போதகன் கூட அப்படி உங்களை குறித்து, அந்த பிரசங்கி கூட உங்களை குறித்து அவர் ஆத்திரமடைந்திருக்கிறார். அவனோட கிளியும் அவர் கொலையும் செய்ய வயதடினார்கள். அதற்கு பிறகு அவருடைய மூர்க்கம், எத்தனையோ சமயங்களே அந்த மூர்க்கம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த மூர்க்கம் வரும்பொழுதெல்லாம் கொலை செய்ய வயதடினார்கள். அது கல்மினேட் ஆகி அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர்கள் பிளான் பண்ணி தீர்மானம் செய்து சிலுவிலே ஒரு நாள் கொன்றார்கள். திடீரென்று ஒரு நாள் நல்ல இந்த பகை எப்பொழுதுமே வளரும். பகையாயை நடித்தவர் என்று எழுதியிருக்கிறது. பி கேர்ஃபுல், கவனம். எந்த மனுஷன் மீது உடனே ஆண்டவர் மன்னிக்க சொன்னார், அப்படி மன்னிக்கவில்லை என்றால் பகை என்பது வளரும். இயேசு சொன்னார் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், பகையாயை நடிச்சுவர் என்று சொன்னார். பகையாயை நடிச்சுவரை தகர்த்து என்று எழுதியிருக்கிறது. அந்த பகையாயை நடிச்சவர் வளரும் ஐயா. அதை கலாத்தில் என்னவென்று வாசிக்கிறோம், கொலோசியில் என்னவென்று வாசிக்கிறோம், அவர் நமக்கு எதிரடியாக இருந்த அந்த பகையை எடுத்து சிலுவையிலே ஆணி வைத்து அறைந்தார். இஃப் யூ லீவ் சம் என்மிட்டி, யார் மீதோ வைத்திருக்கிற ஒரு பகையை வைத்து விட்டால், உங்கள் சொந்த வீட்டிலே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு நாகப்பாம்பு வளர்க்குறதே போல் பகை வளரும், நடிச்சுவர் தோன்றும். அந்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் நடிச்சுவர் தோன்றும். ஏன் தன் சொந்த மனைவியை கூட மன்னிக்க முடியவில்லை என்றால் பி கேர்ஃபுல், கவனம். நான் சொல்வதை கேளுங்கள். நான் குடும்ப வாழ்க்கையில் நான் மோர் தென் 40 years 40 வருடங்களுக்கு மேலே வாழ்கிறவன். ஐ நோ தட், நான் அறிவேன். நீங்கள் உங்கள் சொந்த மனைவியே கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பகையை வைத்து விட்டால் அந்த நடிச்சுவர் வளரும். திடீரென்று அந்த பகை மனைவி மூடிவிடும், வெறுப்பு முழுமையாக வந்துவிடும், பகை என்று டோட்டலாக வந்துவிடும். இயேசு சொன்னார், பிறர் வைத்த பகையை கூட நான் தகர்க்க நான் முயற்சித்தேன். அவர்கள் பகையை வளர்த்திருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் தட். அவர்கள் பகையை வளர்த்திருந்திருக்கலாம், நான் பகையை வைத்திருக்க விரும்பவில்லை. பகை நடிச்சவரை நான் தகர்த்து விட்டு அவர்களுக்கு நான் சமாதானம் சொல்லத்தான் நான் விரும்பினேன். அப்படி இருந்திருக்க வேண்டும். பகையை அந்த கொலோசிலை பார்க்க வசனத்தின்படி பகையை அந்த நடுவிலிருந்து எடுத்து சிலுவையில் வைத்து ஆணி அடித்து கொன்றார். விட்டு விடாதுங்கள். இல்லை என்றால் கொஞ்சம் உயிரோடு விட்டு விட்டால், கொஞ்சம் உசுரோடு விட்டு விடுவோம் என்று வைத்து விட்டால் பகை வளரும். இட்ஸ் இம்பாசிபிள். உடைய மனைவி என்னதான் உங்களுக்கு பிரியமாகி உங்களுக்கு செய்தாலும், என்னதான் உங்களுக்கு எண்ணத்தை செய்து வைத்திருந்தாலும் உங்களை நெசிக்கையில். அது ஏனென்றால் பகை வளர்ந்து விட்டது, பகை நடிச்சவர் தோன்றிவிட்டது. யாரோ ஒருவர் மீது நீங்கள் பகையை வளர்த்து வைத்து விட்டால் அவரை நீங்கள் திடீரென்று கொலை செய்கிற அளவுக்கு நேரடி வரும்பொழுது சிநேகிதனே என்று உங்களை சொல்ல இயலாது. இயேசு சொல்லிவிட்டார், அவருக்கு பகை இல்லை, அன்பிற்கு என்ன இல்லை என்று நாம் ஒரு வாரத்தில் நாம் தியானித்திருந்தோம். அன்புக்கு என்ன இல்லை,
திங்ஸ் நோ ஈவில். அன்பு என்ன செய்வதில்லை? பொல்லாப்பு தீங்கு நினையாது. தீங்கு எண்ணாது. எண்ணாது என்றால் எண்ணுவதில்லை. திங்க் பண்ணுவது. நோ ஈவில். அப்படி ஒரு நிலத்தை சமமாய் வைத்திருந்திருக்க வேண்டும். ஒன்றும் இல்லாதிருக்க வேண்டும். நோ ஈவில் என்று இருக்க வேண்டும். அப்படி வந்தால் கொஞ்சம் வெளியே வந்தாலும் நோ ஈவில் என்பதை அறிந்து சிறு சிந்தை கூட அங்கே வராதபடி தங்களுடைய சிந்தையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்படி அவர்கள் தங்களுடைய சிந்தையை நாம் ஒரு தியானத்தில் நாம் பார்த்ததை போல அந்த சிந்தையை அவர்கள் கிறிஸ்து விரோதமான சிந்தை என்று அறிந்து அரெஸ்ட் பண்ணுவார்கள். அதை அவர்கள் பிரிங் இன்டு கேப்டிவிட்டி, அதை சிறைப்படுத்தி நியாய தண்டனை வழங்கி கெட் அவுட் என்று அனுப்புவார்கள். நன்றாய் அந்த வருகிற விதைகளை ஆக்சிடை போட்டு கொன்று வெளியே தள்ளிவிடுவார்கள். டோன்ட் கம் அகைன், மறுபடியும் வந்து விடாது என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமான, மன்னிக்க முடியாது, விரோதிக்கக்கூடிய, கோபம் கொள்ளக்கூடிய, ஆத்திரம் கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு ஊண்டை, ஒரு காயத்தை வைத்து கொண்டு மறைத்து வைத்து விடாதீர்கள். இட் வில் க்ரோ. அந்த புண் வளரும். ஒரு சர்க்கரை நோயினால் வரக்கூடிய புண்ணை குறித்து சொல்வார்கள். அந்த டாக்டர்லேயே கேளுங்கள், சொல்லுவார், இந்த புண் வளரும், அதில் கேங்க்ரீன் வரும். அப்படியே அந்த செல்லை அழித்து கொண்டு அந்த விரலிருந்து உங்களுக்கு தொடைக்கு அந்த காலுக்கு போகும். அதையும் எடுத்து விட்டால், இன்னும் விட்டு விட்டால் கொஞ்சம் தொடைக்கு போகும். தொடையும் கூட வெட்ட வேண்டி வரும். இட் வில் க்ரோ. புண் வளரும் ஐயா. காயப்பட்டு விட்டாராம். காயம், எனக்கு ஒரு வேதனை என்று ஒருவன் வைத்து கொண்டான் என்று சொன்னால், ஹி க்ரோ பிஃபோர் மென், மனுஷர் கொண்டான் வழிகிறவன், அவன் புண் வளரும். அதை அரித்து கொண்டே போகும். அரிபிளவை போல் படரும் என்று சிலரை குறித்து, கிமினையும் பிளமேனையும் குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்வார், அவருடைய பாவம் அரிபிளவை போல் படரும். டோன்ட் டச் தம். அவர்களுக்கு போய்விடாதீர்கள், அது தொற்று நோய், உங்களையும் தொற்றிக்கொள்ளும். டோன்ட் கோ தேர், போகாதீர்கள், கவனம், அது ஒரு படரக்கூடிய தொற்று நோய். அப்படியே அது கேங்க்ரீன் பாவதை போல் செத்த அந்த செல்லானது உயிருள்ள செல்லை தொடும், அதுவும் செத்து போகும். அடுத்து இன்னொரு உயிருள்ள செல்லை தொடும், அதுவும் செத்து போகும். இட் க்ரோஸ், வளரும். இட் க்ரோஸ், வளர்ந்து விடும். பி கேர்ஃபுல், கவனம். அதில் லூயா வேதத்தை குறித்தான ஒரு உச்சிதமான ஒரு பகுதியை நான் இத்தனை ஆண்டு காலம், அந்த 50 ஆண்டுகாலம் அவரை நெருங்கி அவருடைய வேதத்தை நேசித்து அவரை பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையை நான் கண்டது என்னவென்று தெரியுமா? எத்தனை புத்திமதிகள், எத்தனை எச்சரிப்புகள் கொட்டி வைத்து தன் ஜனத்தை பாதுகாப்பதற்கு என்று வைத்திருக்கிறாரே. சாத்தான் அதையெல்லாம் மீறி அவன் என்னவெல்லாம் செய்கிறான் என்பது வெளியே தான். அவனுக்குன்னு புத்தகமாக இருக்கிறது. அப்படியே அவன் புத்திமதியை வைத்து கொட்டி வைத்து அவன் வைத்திருக்கிறான். தீமை செய்தவர்கள் கொட்டியாக வைத்திருக்கிறான். ஒன்றும் இல்லை. தீமை ஒன்றும் செய்யாமலே வளரும் ஐயா. அது வளர்ந்து கொண்டே வரும். கொஞ்சம் அவன் தீமையை போட்டு விட்டால் போதும். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் நிறைய புத்தகங்களை கொடுத்து விட்டு போகவில்லை. அவன் செய்ததெல்லாம் கொஞ்சம் தீமையை போட்டு விட்டு போய்விட்டான். கத்தர் இப்படி சொன்னாராம், இல்லை என்று ஒரு கத்தர் பொய் சொன்னதை போல அதை ஒரு பொய்யை போட்டு விட்டான். என்ன, இந்த நன்மையானதை உனக்கு மறைத்தாரா? இதை சாப்பிட்டால் நீங்கள் தேவகுமாரனுடைய சாயலை பெற்று விடலாம் என்று கூறி ஒரு அந்த மாறுபாட்டை, அந்த விதத்தை போட்டு விட்டான். தேவன் மீது வைத்திருக்கிற அவர் அன்பற்றவர் எண்ணுவதை போல ஒரு தோற்றத்தை அவன் விதையை அவன் போட்டு விட்டான். போய்விட்டான். பின்பு அங்கே சர்ப்பம் அங்கேயே இருந்தான். அவன் போய்விட்டான். அவனுக்கு இந்த புத்தகங்களாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ புத்திமதி. நானே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஓ கர்த்தாவே, எத்தனையோ விதத்திலே அதை நீ காட்டியிருக்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னமும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, நான் படிக்க வேண்டிய, புத்திமதி அடைய வேண்டிய இப்போது ஏராளம் இருக்கிறது. என் ஜீவகாலமெல்லாம் நான் கற்று தேர்ந்தாலும், உங்களுடைய அன்பை நான் அளக்க நான் விரும்பினாலும், அன்பின் அகலம், ஆழம், நீளம் உயராததை போலவே ஓ கர்த்தா, நம்முடைய ஞானம் அளவிட முடியாது ஏராளமாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆயிலும் எத்திசையிலிருந்தும் நான் நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில் நான் ஒரு தீமையை ஒரு முன்னாள் கூட ஒரு திசை என்று நான் பார்த்து விடாமல் எத்தனையோ திசைகளை என்னிடத்திலிருந்து காண்பித்து எச்சரிக்கிறீரே, இப்படி ஒரு ஸ்நேகமாக எவ்வளோ எழுதி வைத்திருக்கிறேன் என்று நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எனக்கு கேட்குற சகோதரிகளே, புத்திமதியை கேட்கிறவன் அவன் 1-2 புத்திமதியோடு தாங்க முடியவில்லை என்றால் இந்த வேதத்தை படித்திருக்க மாட்டான். வேதத்தை படித்திருக்கிறவனுக்கு தெரியும், நான் எப்பக்கத்திலிருந்து நிற்கப்பட்டாலும் நான் ஒடுங்காது இருக்கும்படி அவர் எனக்கு புத்திமதி சொல்கிறார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று இல்லை, தென்கிழக்கு வடமேற்கு என்று கூட இல்லை. ஒரு சூரியனுடைய ஒளியை நீங்கள் போடுவதற்கு எப்படி போடுவது, சின்ன சின்னதாக போடுவதை போல் என்ன திசை என்று போடுவது,
தென்மேற்கிலே தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவிலே எத்தனையோ ரேஸ் அங்கே போகிறது ஐயா. கிழக்குக்கும் வடக்குக்கும் வடகிழக்கு என்று சொல்லிடுற அந்த வடகிழக்குக்குள்ளாக எத்தனை ரேஸ் போகிறது. சொல்லி முடியாத புத்திமதிகளை சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி அவர் நிறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு புத்திமதியை கூட கேட்க மனதில்லாதவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், லீவ் தெம் அலோன். அவள் வளர மாட்டார்கள், அவர் மனம் புண்படுவார்கள், அவள் புத்திமதி யாரும் சொல்ல இயலாது. அப்படி ஒரு மோசமான ஒரு செயலக்கூடிய புத்திமதி கூட அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் லீவ் தெம் அலோன். அவர்கள் தேவனுக்கு முன்பாக வாழ்கின்றவர்கள் அல்ல, அவர்கள் விசாலமான பாதையை தேடுகிறார்கள். தங்களை போன்று இருக்கக்கூடிய யாராவது விசாலமான ஒரு கூட்டம் இருந்தால் அங்கே போய் சேர்ந்து விடுவார்கள். இந்த 11 சீசர்களும் ஜொலித்து எரிகிறவர்கள். இந்த யூதாஸ் காரியத்து மனம் புண்பட்டவன் உடனடியாக எங்கே சென்றான் தெரியுமா? இயேசுவை கொலை செய்கிறவர்களோடு சேர்ந்து கொண்டான். எங்கேயாவது சிந்தித்து பார்க்க முடியுமா? இத்தனை ஆளும் நன்மையை அனுபவித்தவன், சீசனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம், கொஞ்சம் நேரம் தான், சில மணி நேரங்கள் தான் இல்லை, 3 வருடமும் கூட இருந்தவன், அவன் விசாலமான பாதையில் நின்றவர்களோடு, கேட்டின் வழியிலே போய் நின்றவர்களோடு போய்விட்டானே. அது ஏனென்றால் அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கவில்லை. இயேசு படித்து 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 தேவனுக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை குறித்து தன் சீசர்களுக்கு அவர் பேசியிருந்தும் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவன் திரள் கூட்டத்திலே போய் நின்று கொண்டு இவரை சிலுவையில் அறையும், இவனை அகற்றும், பிரபாசை கொண்டு வந்து நிறுத்தும் என்ற இடத்தில் அவனும் இருக்கிறான். அந்த கூட்டத்திலே போய் நின்று விட்டான். அவன் சீசர்கள் சிதறுண்டு போவான் என்று சொன்னான். இந்த துரோகி அங்கே அவன் நின்று கொண்டு தானே அவன் இருந்தான். அது ஏனென்று சொன்னான், ஹி வாண்டட் த மாஸ், ஒரு கூட்டத்தை விரும்பினான். தெய்வத்தினுடைய ஆறுதலை பெற்றவன் இயேசு தன் சீசலை பார்த்து சொல்லும்பொழுது, உங்களுக்கு இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுக்கு இருதயம் கலங்காதிருப்பாங்க. அந்த அங்கே ஒரு பார்க் இருக்குது, அங்கே பொங்கல், அந்த சினிமா கோட்டைக்கு பொங்கல், அந்த மொபைலில் கொஞ்சம் தேடுங்கள், கொஞ்சம் அசிங்கமான படத்தை பார்த்து சந்தோஷப்படலாம், பணம் வாங்கி வைத்திருக்கிறேன், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் கூறும்பொழுது எதை வைத்து சொன்னார், நான் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்று சொன்னவுடன் உங்கள் இருதயம் கலங்கினது அல்லவோ? டோன்ட் பி ட்ரபிள், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, ஐ வில் கம், வருவேன், மீண்டும் உங்களை நான் பார்ப்பேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று தேற்றினார். ஹல்லேலூயா. தேற்றவாளன் என்று சொல்வதெல்லாம் இண்டிவிஜுவல், தனிமையாய் உள்ளவனுக்கு தான் தேற்றுவார். இயேசு சிலுவையினுடைய உச்சகட்டத்திற்கு அவர் போகும்பொழுது, கெத்செமனே இருந்த பொழுது வானத்திலும் தூதன் வந்து தேற்றினான் அல்லவோ? தட்ஸ் இனஃப் ஃபார் ஹிம், அது போதும். அவர் தேற்றின அந்த ஒரு டோஸ், ஒரு சின்ன ஒரு பானத்தை அவர் குடித்த அந்த தேற்றப்பட்ட அந்த தேற்றுதல், எங்கள் அப்பா பேச நாம் கிரைஸ் என்று பார்த்து நாம் ஒவ்வொன்று அழுகிறோம். அவர் போய்விட்டார், உச்சகட்டத்தில் ஏறி அவர் ஜெயமே ஜெயமேன்னு அவர் மரணத்தை ஜெயித்து பிதாவுடைய நாமத்தை மையப்படுத்தி விட்டார். ஏனென்றால் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னோடு ஜெபிக்க வாருங்கள் என்று கூப்பிட்டு போன அந்த நேரத்திலுமே கூட அந்த கெத்செமனேயிலே சீசலோடு உட்கார்ந்து கூட்டு ஜெபம் கூட செய்யவில்லை ஐயா. கல்லறி தூரத்திற்குரிய தனிமையிலே போய் தான் அவர் ஜெபம் செய்தார். லைஃப் பிஃபோர் கான், தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கை. சேர்ந்து ஜெபிக்கலாம் வாருங்கள் என்று சொல்லுகிற மக்களாக நீங்கள் இருப்பீர் என்று சொன்னால் நல்ல வரக்கூடியவர்களாக இருந்தால் நல்லது தான், சேர்ந்து ஜெபிப்போம், தட்ஸ் ரைட். ஆனால் நீங்கள் தனிமையில் ஜெபித்ததுண்டோ? தனிமையிலே கத்தரை நாடி ஜெபித்ததுண்டோ? சும்மா ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. சும்மா இந்த பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் ஃபுட், பிளஸ் திஸ் ஃபுட், ஆமேன் என்று சொல்லிக்கொண்டு சும்மா சொல்லிக்கின்ற அந்த ஜெபத்தை அல்ல. மீட்டிங் காட், தேவனை சந்திக்கிற ஜெபம் என்று, தனிப்பட்ட ஜெபம் என்று ஒன்று வைத்திருக்கிறீர்களோ? அது இல்லை என்று சொன்னார். கூட்டமாக வந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. மனசிலுக்கு முன்பாக இவள் ஜெபிக்கிறார்கள், அந்தரங்கத்தில் ஜெபிப்பதற்கு இவள் ஒன்றும் இல்லை. ஆகவே ஆண்டவன் நம்முடைய சிஷ்யர்களுக்கு அவர் கூறும்பொழுது ஒன்றை அருவருப்பு என்று அவர் கூறினார். எதை அருவருப்பு என்று அவர் கூறினார்? அருவருப்பு என்றால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் நரகல் என்று அர்த்தம். அதற்கு போய் தான் அருவருப்பு. அந்த நாளிலே அங்கே மோசையின் ஆசரிப்பு கூடாரம் இருந்த பொழுது அங்கே யாராவது பாளையத்தில் இருப்பவர்கள், இஸ்ரேல் பாளையத்தில் இருப்பவர்கள் பாத்ரூம் போக வேண்டும் என்று சொன்னால், குளிக்கிற பாத்ரூம் இல்லை, நம்பர் 2 பாத்ரூம் அவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால், அந்த கூடாரத்தை விட்டு இத்தனை தூரம் விலகி நின்று தூரத்தில் சென்று விட்டு கையில் ஒரு கோலோடு சென்று ஃப்ளஷ் அவுட் வைப்பதற்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் போல் அது தோன்றுகிறது. கோலோடு சென்று ஒரு குழியை ஒன்றை நன்றாய் பறித்து
இந்த நாகரிகமான இந்த ப்ளஸட் வருவதற்கு முன்பாக எனக்கு தெரியும். இந்த மல்லான இந்த கிராமத்தில் நான் எங்கள் அப்பா அங்கே ஒரு வீடு வைத்திருந்தேன், தோட்டம் இருந்தது, அங்கே நாங்கள் இருந்திருந்தோம். அங்கே அப்படியே வெளியே போயிட்டு வருவோம் என்று சொல்லிடுறவர் எல்லாம் கால் வைக்க இடம் இருப்பதில்லை, அப்படி கிடக்கும் ஐயா, சும்மா கிடக்கும். ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தாலும் அதை கூட விளங்கி இருப்பான். அவன் என்ன ஆண்டவர் சொன்னால் தெரியுமா, ஒரு குச்சி எடுத்து கொண்டு போய் குழியை நல்லா தோண்டி நல்லா ஆழமே தோணும், மேலாப்பிலாம் போடக்கூடாது, அதெல்லாம் பூனை தான் அப்படி போடும். பூனை மேலாப்பில் போட்டு விட்டு லப்ப போய்ட்டு மேலே தள்ளி விட்டு போகும். அப்படி இல்லை, நல்லா ஆழமாயை போட்டு ஒரு மிதித்தாலும் காலில் படக்கூடாது, பள்ளத்தில் கிடக்க வேண்டும், போட்டு அங்கே இருந்து விட்டு மூடிவிட்டு பாருங்கள். இல்லை என்றால் கர்த்தர் தன்னுடைய சமூகத்திலே அவர் ஆசிரியர் கூடத்தில் வரும்பொழுது த அபாமினேஷன் should not come into his nose. அந்த அருவறுப்பு, அந்த நரகலுடைய அருவறுப்பு அவருடைய மூக்குக்கு வந்து விடக்கூடாது என்றவர் புத்தி சொல்வார். அதுபோன்ற நரகலை புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் மறுபடியும் அவர் சொன்னார் என்று தெரியுமா? அந்த நரகலை அது சொன்னதெல்லாம் நீங்கள் மனுஷருக்கு முன்பாக நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு, இட் இஸ் நரகல் என்று சொன்னார். யாருக்கு சொன்னார்? சீசர்களுக்கு சொன்னார், தாங்க சுற்றி இருந்து அங்கே நின்று கொண்டிருந்த பரிசேயர்களுக்கும் சொன்னார், சேர்த்து தான் சொன்னார், எல்லோருக்கும் சேர்த்து தான் சொன்னார். மனுஷருக்கு முன்பாக நீங்கள் வாழ்வது தேவனுடைய பார்வையிலே நரகல் என்று கூறினார். இட் ஸ்மெல்ஸ் வெரி பேட் என்று சொன்னார். அரசியலில் இருக்கக்கூடிய அந்த மந்திரி மாலையை போட்டவுடன் எல்லா மாலையும் வாங்கி வாங்கி வைத்துக்கொண்டு அந்த கடைசி பெரிய மாலையை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் சொன்னாராம், வீடு பக்கத்தில் நான் வீட்டுக்கு போக வேண்டும், என் மனைவி ஆரத்தி எடுப்பாள், என் மாலையை பார்த்து புகழ்வாள் என்று ஒரு எல்லா மாலையும் பிடிங்கி வாங்கி சும்மா அந்த எடுத்து வைத்து கொண்டிருக்க ஒரு மாலையை போட்டுக்கொண்டு வீட்டிற்கு போக அவருக்கு ஆரத்தி எடுக்க அது டும் என்று அங்கே மேளங்கள் தட்டு மனைவி வீடியோக்கள் எடுக்க அப்படி ஒரு மகிழ்ச்சி, அங்கே என் மனைவி பார்க்க வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சி, மனுஷன் போற்ற வேண்டும் என்ற ஒரு விடாப்படியான ஒரு மகிழ்ச்சி அவன் வைத்து வாழ்கிறான்னு பாருங்கள். மாபெரும் சபையிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், தன் பிள்ளைகளை குறித்து அப்படி ஒரு மகிழ்ச்சியை சில பெற்றோர் வைத்திருக்கிறார்கள். மாலைகள் விழ வேண்டும், தட்ஸ் ஓகே, மாலைகள் வந்தால் இருக்கட்டும், அதை குறித்து டோன்ட் டேக் கேர் ஆஃப், அதை குறித்து பெரிதான ஒன்று புகழ்ச்சி வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை முடிசூட வந்த அந்த நேரத்தில் கிரீடத்தை வைத்துக்கொண்டே வந்தார்கள். எத்தனை மாதங்களாக இந்த கிரீடத்தை செய்தார்களோ தெரியவில்லை, பல மாதங்களாக அந்த கிரீடத்தை வடித்து செய்திருந்திருப்பார்கள். அதை கொண்டு வந்து வைத்த பொழுது என்ன செய்து விட்டார்? ஓடினார், நடக்கவில்லை. என்ன செய்தார்? ரேன் அவுட். இயேசு ஓடினார் என்று சொல்லி ஏதாவது ஒரு இடத்தை காட்டுங்கள். இந்த ஒரு இடம்தான். என்ன செய்தார்? ரேன் அவுட். ஓட்டம் பிடித்து விட்டார். எதற்காக? நரகல் கொண்டு வருகிறான் ஐயா, இந்த மனுஷருக்கு முன்பாக எதை பார்க்கிறான்? மென்மையை கொண்டு வருகிறான் என்று ஓடினார். அப்படி ஓட வேண்டும். யாரோ சில மெச்சிக்கொள்ளலாம், யாராவது ஒரு பாராட்டலாம், தட்ஸ் ஓகே. நமக்கு எது ஒன்றாக இருக்க வேண்டும், இகழ்ச்சியாக இருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும், புகழ்ச்சியாக இருந்தாலும் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். பின்னானவர்களை மறந்து என்று சொன்னால் அது வாழ்கவும் இருக்கும், ஒளிகவும் இருக்கும், ரெண்டையும் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிடத்தான் வேண்டும். அதை ஹி டிட் நாட் அக்செப்ட் தேன், அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பட்சத்திலே கொண்டு வந்தார், தட்ஸ் ஓகே. ஆனால் அதை தன் இருதயத்திலே அதை மாலை சூட்டி கொள்ளவில்லை. நோ, ஹி டிட் நாட் வாண்ட் தேன், அதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அது மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற மேன்மை, அந்த மேன்மையை நான் வைத்து வாழ்ந்து விட்டேன் என்று சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம்? அந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ இந்த சமூகத்திற்கு ராஜாவா என்று அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த ராஜ்யத்திற்கு அல்லப்பா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் ராஜா, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு அல்ல என்று சொல்லிவிட்டார். இந்த உலகத்திற்கு அவர் ராஜா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஹீ ஹிம்செல்ஃப் அனௌன்ஸ், அவரே சொன்னார், நான் அந்த கிங் ஆஃப் தட் கிங்டம், அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு ராஜா. அது மறுபாரா? நோ, அதை ஒரு போலியான ஒரு தாழ்மையை வைத்து அவர் புறக்கணிக்கவில்லை. ஹீ செட், எஸ் ஐ லீவ் பிஃபோர் காட் மை ஃபாதர், என் பிதா. அவரை கொலை செய்வதற்கு இன்னொரு இந்த பரிசையில் வழிதேடின எல்லாம் தேவனை தன்னுடைய பிதா என்று அவன் சொல்கிறான். எஸ், அதை அவர் சொல்லத்தான் செய்தார். அப்படி கேள்வி கேட்டவன் ஒரு கவர்னர், நீ நான் ராஜாவா என்று கேட்டவன் எஸ் என்று சொல்லும்பொழுது தீர்த்து கட்டியிருப்பான். என்னடா இப்படி ஒரு கோலத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், உன் ஜனங்களை வெறுத்திருக்கிறார்கள், ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது,
கேவலமான ட்ரெஸ்ஸில் நின்று கொண்டது உன்னை ராஜாவா என்று அவன் சொல்லியிருப்பான். அல்லது ஐயோ இவர் ராஜா அல்லவா, என்னுடைய உண்மை நிலையை சொன்னால் இவருக்கு கோபம் வந்தாலும் வந்துவிடும், ஆத்திரமடைவார், ஜெயிலில் போட்டு விடுவார் என்று இயேசு நின்றாரா? நோ, ஹி செட் த ட்ரூத். உண்மை எஸ் ஐ எம் த கிங். உலகத்திற்கு அல்ல, அந்த பரம ராஜ்யத்திற்கு ராஜா என்று சொன்னவுடன் அவன் ஆடி போய்விட்டான். அந்த பிலாத்தவன் கொஞ்சம் நடுங்கி விட்டான். அப்படியானால் நீ எவ்விடத்தான் என்று அடுத்த கேள்விக்கு வருகிறான். அப்படி ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ருசித்து படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்முடைய அரசன், நம்முடைய ராஜா எப்படிப்பட்ட ராஜ கம்பீரத்தோடு எப்படியெல்லாம் பதில் சொன்னார் என்பதை பாருங்கள். வாய் தரவாது இருந்தார் என்று சொல்கின்றதெல்லாம் தன்னை குற்றஞ்சாட்டின ஒன்றுக்குத்தான் சொல்லவில்லை, அல்லாமல் விசாரணையில் அவர் சொன்ன அந்த வீர சம்பாசனையை பாருங்கள். அதெல்லாம் நான் தியானித்து ஆடி போயிருக்கிறேன். அடேங்கப்பா, அரசே, என் குருவே, என் அரசனே, ராஜாவே, எப்படியெல்லாம் உடைய பதில். உண்மை குறித்து குற்றம் சொன்ன பொழுது ஒன்றும் பதில் சொல்லவில்லை. எப்படி கேட்கிறான் அவன், அதற்கு எப்படியெல்லாம் அற்புதமான வீரமான பதிலை சொன்னீரேன், இதெல்லவோ சாட்சி. இப்படித்தான் நானும் இருக்க விரும்புகிறேன் என்று பலமுறை நான் இடத்துல சொல்லியிருக்கிறேன். அவர் தீமோத்தேயை பார்த்து சொல்லுவார், தீமோத்தேயு, பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை செய்தார் என்னுடைய ஆண்டவர் இயேசு. அப்படி இருந்திருக்க வேண்டும் ஐயா. கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்கின்ற தாசர்கள் இல்லை. அனைவரும் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்திருந்தால் அந்த மகத்துவத்தை உணர்ந்து அவர் மென்மையான தெய்வத்துவத்துடைய காரியத்தை ஓங்கி பேசியிருப்பார்கள். தீமோத்தேயு, பொந்தி பிலாத்திற்கு முன்பாக எத்தனை அறிக்கை செய்தார்ப்பார்கள். எந்த அறிக்கையை நீங்கள் கண்டு மகிழ்ந்தீர்கள்? நான் கேட்கிறேன், அவருடைய அறிக்கை நீங்கள் அறிவீர்களோ? கோவன் மெடிடேட் பண்ணி பாருங்கள். வீர அறிக்கை செய்தார். இறைவா, என் தலைவனே, குருவே, என்னுடைய இரட்சகரே, உண்மை போன்ற ஒரு அறிக்கை, வீரத்துக்குரிய அறிக்கை வேண்டும். எதிராளிகள் வரும்பொழுது, துரோகங்கள் என்று ஒன்று வரும்பொழுது, எத்தனையோ விதமான ஆளுகை என்று வைத்துக்கொண்டு ஆட்டி படைக்கலாம் என்று வரும்பொழுதெல்லாம் உண்மை போன்று இருக்கக்கூடிய வீர அறிக்கை வேண்டும். அல்லாமல் வாய்வதைத்து போய்விடக்கூடாது. நான் மண்ணு போல் நின்று விடக்கூடாது. ஐ மஸ்ட் ஸ்பீக், பேச வேண்டும். ஸ்பீக் த ட்ரூத், சத்தியத்தை நான் பேச வேண்டும். மூக்கு புரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? சத்தியமான் எவனும் சத்தியத்தை அறிவான். சத்தியம் என்ன? மூக்கு அது கத்திரிக்காயை போல் தோன்றும் என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஒன்று சொல்கிறேன் கேளும், சத்தியவானுக்கு விளங்கும். சத்தியவானாக இருந்திருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கையை அவன் கொண்டவன். இந்த உலகத்தின் அதிகாரங்களே முன்னால் வந்து நின்றாலும் he will speak the truth, சத்தியத்தை பேசுவான். ஏனென்றால் he live before God, தேவனுக்கு முன்பாக வாழ்கிறான். ஆகவே அதற்கு அடுத்தபடியாக வருவதெல்லாம் so many good things, அநேக காரியங்களை உண்டு. அப்போஸ்தலர்கள் நிருபம் 10ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நசரேயனாகிய இயேசு, அந்த வார்த்தையை பாருங்கள். அல்லேலூயா. 38ஆம் வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்படும் யாவரையும் குணப்படுத்துகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு என்றால் யார் என்று தெரியுமா? முழு மனுஷன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்றால் மெசியா என்ற அர்த்தம். கிறிஸ்துநாதர், வரப்போகிற கிறிஸ்து என்று பரிசையிலோடு சொல்வார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று அறியார்கள். பேதுருவிடத்தை கேட்டான், யார் என்று கேட்டவன், நீ மெய்யாவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று அவன் சொன்னான். ஆகவே இயேசு என்ற பெயர் என்று சொல்வது மண்ணுக்குரிய என் போன்ற பெயர் தான். நான் கூட நேரில் இங்கே சாந்தி நேரில் வாசம் செய்கிற என்னை வைத்து சொல்ல வேண்டும் என்றால் இதே இடத்துல வைத்து சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நசரேயனாகிய இயேசு என்று சொல்வதற்கு போல் சாந்தி நகரிலே இருக்கக்கூடிய ரத்னகுமார் என்று சொல்லலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தை யாருக்கு சொந்தமாக மாற்றிவிட்டார்? எனக்கு சொந்தமாய் மாற்றிவிட்டார், உங்களுக்கு சொந்தமாய் மாற்றிவிட்டார். ஏன் எல்லா இயேசுடைய அந்த உபதேசங்களிலேயுமே இயேசு கிறிஸ்து என்று வந்துவிட்டாலே யாருக்கு சொந்தம்தான்? இயேசு என்று பெயர் வந்துவிட்டாலே என்னையும் அதில் நீங்கள் பெயர் பதித்துக் கொள்ளலாம். ஆனால் எங்கே அதுபோல் பளிச்சென்று இருப்பதெல்லாம் நசரேயனாகிய இயேசு, நாசரேத் என்று சொல்வது ஒரு ஊர், இயேசு என்று சொல்வது ஒரு பெயர், மண்ணுக்குரிய பெயர். கிறிஸ்து என்று சொல்வது வேறு. அதைத்தான் அவர்கள் அந்த பரிசேயர்கள் வெறுத்தார்கள். என்ன, இவன் தன்னை கிறிஸ்து என்று சொல்கிறானா, இவனை தன் மெசியா என்று சொல்கிறான் என்று ஆத்திரம் அடைந்தார்கள். இன்னும்
டோட்டலி a மேன். மனுஷனாக இந்த நசனாக இயேசு அங்கே அவர் என்ன செய்யப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? அவரை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியுடைய முக்கிய தோற்றமே வல்லமை தான். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார் என்று முடிக்காமல் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த வார்த்தையை 3 தடவை பிரித்து எடுத்து சொல்வதை பாருங்கள். அப்படி மூழ்கி விட வேண்டும். ஹல்லேலூயா. பின்பு அவர் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே என்று எழுதியிருக்கிறது. தேவன் அவருடனே கூட இருந்தார். ஹி வாஸ் க்ளோஸ் வித் காட். தேவனோடு கூடவே அவர் இருந்தார். ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் அவன் எப்படி இருந்திருப்பான் என்று தெரியுமா? ஹி வில் ஆல் த டைம் க்ளோஸ் வித் காட் அலோன். தேவனிடத்தில் மாத்திரமே இருப்பான். எனக்கு நேர்மையான சகோதர சகோதரிகளே, எட்டாத பலத்தை நான் பேசவில்லை, கிட்டாத கனியை குறித்து நான் சொல்லவில்லை. நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுவது அந்த பதத்திற்கு ஒப்பாய் நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாதா? உங்கள் ஊரிலே வைத்திருக்கிற போல் உங்களை போன்று சாதாரண மனுஷனாகிய நானே சொல்கிறேனே, இந்த சாந்தினர்களில் இருக்கக்கூடிய ரத்தனகுமாரியை என்னை தேவன் அபிஷேகித்தார், வல்லமையினாலும் நிறைத்து விட்டார் என்று நான் சொல்ல முடிகிறதை பரிச்சயமான கைகூடும் கனியாகத்தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு புரியவில்லை? இது போன்ற வாழ்க்கையை நீங்கள் எல்லோரும் வர முடியும் என்ற நற்செய்தியை கேட்க முடியவில்லை? இது எட்டாவது கனியாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். டேங்கப்பா, இது போன்ற வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஆகாதப்பா, அவர் வேணால் வைத்துக் கொள்ளட்டும் என்று எண்ணிக்கொள்வதா? காஸ்பெல் இஸ் ஃபார் த புவர். தரித்திரர்களுக்கு தான் சுவிசேஷம். யூ திங்க் யூ ஆர் எ ரிச் மேன், ஐஸ்வர்வான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறபடினால்தான் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் என்ன? த காஸ்பெல் ஆஃப் த புவர். தரித்திரருக்கு சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு இல்லை என்று எண்ணாதீர்கள். உங்களுக்குரியதை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை இந்த சாந்தி நகரில் இருக்கக்கூடிய இந்த ரத்னகுமாரை என்று மனமாற சொல்வதை போல் சொல்லிக்கொள்ளுங்களையா. அவரோடு இயேசு தேவன் இருந்தார். எப்படி இருந்தார்? அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அந்த ஆவியினாலும் நிறைந்து அவர் இருந்த பொழுது நடந்தது என்னவென்று தெரியுமா? ஆல் த டைம்ஸ் டூயிங் குட். நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அவரை முற்றிலும் அவரை மாற்றிவிட்டார். இதுவரைக்கும் அந்த சங்கதியை அவர் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்திலே யோவான் ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே என்று சொல்லி அவருடைய முழு ஜீவியத்தின் சங்கதியும் அவங்க எழுதி வைத்து விட்டார். அது என்ன சங்கதி என்றால், பிதாவுக்கு முன்பாகத்தான் வாழ்ந்தார், அவரோடு பிதா என்றார், தேவன் அவரோட கூட இருந்தார். அது போதாதா? நினைக்கிறேன் சகோதர சகோதரிகளே, அது போதாதா? யோசிப்பை அவன் சிங்காசனத்தை அமர்த்தி வைத்திருந்தால் என்ன, அல்லது 3 வருஷங்கள் ஜெயிலில் இருந்தால் என்ன? 2 இடத்துலையும் ஒரே வார்த்தை தான் இருக்கிறது. அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் சிங்காசனத்தில் இருந்த பொழுதும் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். போதாதா? இது போதாதா? இந்த எதிரொலி என்று இந்த கம்ப்யூட்டரில் எதிரொலி எல்லாம் உண்டு, சில சவுண்ட் சிஸ்டத்தில் எதிரும் உண்டு. இது போதாதா என்று சொல்வதை 100 முறை போதாதா என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது போதாதா? இது வேண்டும் உங்களுக்கு. எந்த மனுஷன் உங்களைப் போல வேண்டும். எந்த மனுஷனுக்கு முன்பாக நின்று உங்களின் நியாயத்தை எடுத்து உரைத்து நான் தான் நல்லவன் என்று உங்களை காட்ட வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் போதாதா? பின்பு அவர் செய்தார். என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார். தீமை எதுவும் அவரிடத்தில் இல்லையப்பா. தேவனோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையிலே தீமையை அவன் வைத்திருந்திருக்க மாட்டான். கூட ஆண்டவர் நல்லவோ இருக்கிறார். அவருடைய சமூகத்தை தேட போகும்பொழுது அவர் இல்லை என்றால் அவர் சொல்ல மாட்டாரா? நான் உன்னை விட்டு விலகினதற்கு காரணம் இது போன்ற ஒரு தீங்கு நடந்து விட்டது என்று அவர் சொல்ல மாட்டாராம். அவருடைய எண்ணங்களிலே உள்ள குறையை அவர் நியாயந்திருக்க மாட்டாராம். அந்தரங்கத்தை சோதித்தறிகிறவர் சொல்ல மாட்டாராம். சுவிசேஷம் என்னவென்று புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் வெளியே உள்ள விபச்சாரம் தான். ஆனால் இருதயத்தில் இருக்கக்கூடிய மோகத்தை, யாரோ ஒரு பெண்ணின் மீது கொண்ட ஒரு காமத்தை காட்ட மாட்டாராம். அங்கே அருவருப்பை சொல்ல மாட்டாராம். உன் மனம் அப்படியே சாய்கிறதே என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம். அவனுடைய இருதயம் வேசியின் பால் அந்த துன்மார்க்கத்துடைய அந்த காம செயலுக்கு சாய்ந்தது. எங்கேயோ அவன் சாய்ந்தான், இருதயத்திலே சாய்ந்தான். அவளிடத்திலேயே அவன் சாய்ந்தானாம். உங்கள் இருதயம் ஆடிக்கொண்டு இருக்கிறது ஐயா, அங்குமிங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. காட்டவில்லை, அது ஆண்டவர் காட்டவில்லை. நீங்கள் பசுத்தாவினாலே, அபிஷேகத்தினாலே, ஆவியினாலே நிறைந்து இருந்தால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து
காட்டுவேன். மோசே காட்ட இயலாது. மோசே வெளியே உள்ள விபச்சாரத்தை காட்டுவான். இயேசு சொல்லுகிற சுவிசேஷம் இல்லை, உன் இருதயத்திலே விபச்சாரம். அவர் என்னுடைய சுவிசேஷன்படி என்று ரோமரிலே பவுல் எவ்வாறு அவர் சொல்கிறார், ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் சொல்லும் பொழுது கூறுவார், என் சுவிசேஷத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய என்னுடைய அந்தரங்கங்களை எல்லாம் என்ன செய்வார், வெளியே கொண்டு வருவான், நியாயந்திருப்பான். உன் அந்தரங்களை காட்டவில்லையோ, உங்கள் அந்தரங்களை ஏன் காட்ட முடியவில்லை? யூ ஆர் நாட் லிவிங் வித் காட், தேவனோடு வாழவில்லை என்பதுதான். சுவிசேஷத்தின் முதல் பக்கமே அதைத்தானே கூறுகிறது. அவர் இயேசு என்று பெயர், அது என்ற தம்முடைய சொந்த ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பின்பு அவர் இம்மானுவேல் என்றும் பெயர், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் கூட இருக்கிறார்? இங்கே சொல்லப்பட்டதே போல் அவருடைய கூட இருந்தார். ஏன் கூட இருந்தார்? தீமை என்று ஒன்றும் இல்லை. தீமை என்று பகுதியெல்லாம் அவர் அகற்றி போட்டு விட்டார். அதையெல்லாம் அவர் வேறு எடுத்து போட்டார். இயேசு சொன்னார், தன்னுடைய சீசலை கடைசியாக ஜெபம் செய்யும் பொழுது சொன்னார், பிதாவே என்று அந்த 17ஆம் யோவான் 17 சொல்லும் பொழுது, இவர்களுக்காகவே நான் என்னை சுத்திகரித்தேன் என்று சொல்வார். எஸ், வெறுமையாய் வந்தார், நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஹி கிளன்ஸ், தன்னை சுத்திகரித்து கொண்டார். தன்னை அவர் சுத்திகரித்து கொண்டு, நான் இவர்களுக்காகவே என்னை நான் சுத்திகரித்தேன். அவர் ஒன்று ரெடிமேடாக ஒன்றும் வரவில்லை சகோதரிகளை, தீமையெல்லாம் அவர் வேறுத்தார். அதை அவர் கலைந்து போட்டார். நம்மை போலவே தான் சோதிக்கப்பட்டார். பொய்யாய் அல்ல, பேச்சுக்காக அல்ல, நம்மை பொறுத்து எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்று நைசாக அதை மறைத்து கொண்டு சொல்லவில்லை. எல்லா விதத்திலும் என்று பகிரங்கமாய் சொல்கிறார். இன் எவ்ரி திங். உங்களை போன்று சோதிக்கப்படுகிற காமம் வந்தது தான், தீமையை அகற்றினார். அவரை குறித்து சொல்லப்பட்ட முத்தாய்ப்பாய் சொல்லப்பட்ட சத்தியம் என்னவென்று தெரியுமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நீதியை சிநேகித்து அக்கிரமத்தை வெறுத்தார். எந்த நீதியை சிநேகித்தார்? பிதாவுடைய நீதியை சிநேகித்தார். தெய்வ நீதி என்று சொல்வது நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது அல்ல, இருதயத்திலேயும் விபச்சாரம் வந்துவிடக்கூடாது. அதற்கு பேர் தான் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். பவுல் தன்னுடைய பரிசெயத்தை குறித்து என்னவென்று சொல்வான்? பரிசெயத்துவத்தை குறித்து, பரிசெயனுக்கு பரிசெயன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆயிலும் நான் லாபமாய் எண்ணின இவைகளை நஷ்டமென்று எண்ணி தேவனுடைய நீதியை அடையும்படிக்கு செய்தேன் என்று சொல்வார். வெளியே உள்ள தோற்றத்தில் உள்ள நான் நல்லவன் என்ற பெயரை தூக்கி இருந்து விட்டேன். நெஞ்சிலே இருக்கக்கூடிய பரிசுத்தம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை நான் நாடித்தான் அவரை நான் என்னுடைய பரிசெயத்துடைய நியாயப்பிரமாணத்துடைய குற்றம் சாட்டப்படாதவன் என்ற பெயரெல்லாம் குப்பை என்று தூக்கி போட்டு விட்டேன். எதை பெறும்படி? தேவனுடைய நீதியை பெறும்படி என்று சொல்லுவாரையா அந்த எபேசியர்கள் அந்த நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே முதல் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். குப்பை என்று எண்ணினேன். மனுஷனுக்கு வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு மேல், அதவனை பார்த்து என்ன நான் பரிசெயன் வசனப்படி வாழ்கிறேன் என்று சொல்லி எப்படி நான் நல்லவன் என்று தெரியுமா? அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான் என்ற சாட்சி எனக்கு வேண்டும். எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே போய் கேட்டு பாருங்கள் என்று அவன் சொல்லுவான். அந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தை கேளுங்க, அவன் எங்களுக்கு விரோதமாக என்ன தேவை பேசுவான், இந்த கூட்டத்தை கேளுங்க என்று சொல்லுவான். தனக்கென்று ஒரு கூட்டம் என்று வைத்திருப்பானா? இன்னும் ஒருபோதும் வைத்திருந்திருக்க மாட்டான். மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற மேன்மையை தூக்கி எறிந்து விட்டார் இந்த பவுல். குப்பை என்றார், அருவருப்பு என்று சொன்னார். குப்பை என்று சொல்வது தமிழிலே அப்படி இருக்குது. நஷ்டம் என்று எண்ணி குப்பையாம் எண்ணினேன் என்று சொல்வதெல்லாம் ஆங்கிலத்தில் நரகல். மனுஷனுடைய இந்த ஹியூமன் டங்கு என்ன இருக்கிறது? மனுஷனுடைய நரகல். நான் முதலில் சொன்னதை போல் தேவனுக்கு பிடிக்காத நரகல் என்று சொல்ல இந்த நரகலான இந்த மனுஷனுடைய கக்காதான். அதற்கு ஒப்பாய் அவர் சொன்னார் மனுஷனுடைய அது நரகல் என்று சொல்லிவிட்டார். இவை அனைத்தும் குப்பை என்றார், நரகல் என்று சொன்னார். மனுஷருக்கு வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் என்று சொன்னார். எப்படி ஆயிலும் அவருடைய ஜீவனில் நான் பங்கு வர வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்த மரணத்தை நான் அடைய வேண்டும். என் மாம்சத்தையும் அதில் உள்ளே இருக்கிற ஆசை இச்சைகளையும் சுயத்தையும் சுயத்தினுடைய கொடூரத்தையும் உலகத்து மேல் கொண்டிருக்கிற காதலையும் மோகத்தையும் கொன்றுவிட வேண்டும். மறித்து உயிர்த்தெழுந்து அவருடைய ஜீவனில் பங்கு வர வேண்டும். இதுதான் என்னுடைய ஓட்டமாய் என்னுடைய அழைப்பாய் வைத்து பந்தய பொருளை வைத்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்கிறேன் என்று கூறுவார். அப்படி தியானித்து பாருங்கள். அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை தியானித்து பாருங்கள். மனுஷருக்குமா வாழ்வுதான்? எந்த மனுஷருக்குமா நான் வாழக்கூடும்? இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கதற வேண்டிய ஒரு செயல் அல்லவா? என்ன இது குறித்து மனம் நொந்ததா? ஏன் அவர் என்னை தப்பாக எண்ணி விட்டாரா?
இதற்காகவா? ஐயோ கடவுளே, என்னை இந்த கொடுமையிலிருந்து நீக்கலாம், என்னை ரட்சியும். இவன் என்ன எண்ணினால் எனக்கு என்ன? நீர் என்ன எண்ணீர் கர்த்தாவே, நான் உடனே மனம் திரும்புகிறேன். அவன் சொல்வதில் உண்மை இருந்தால் கூட சொல்லும், அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்னை ஒப்புரவாண்டால் ஒப்புரவாவேன், அதை கொடு என்றால் கொடுத்து விடுகிறேன், இது விடு என்றால் விட்டு விடுகிறேன், உசிரையே கொடுத்து விடு என்று சொன்னால் ரெடி, ப்ளீஸ் இந்த நேரத்தில் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்றும் கேட்டிருக்கிறேன். தெய்வத்திற்கு முன்பாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கை என்று சொல்வது தெய்வ நீதி, மனுஷ நீதி அல்ல. மனுஷருக்கு முன்பாக ஒரு நீதியை வைத்து வாழ்வது சரிதானோ? மனுஷனுடைய நீதி போதுமோ? ஆண்டவர் சொன்னார், நீ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது பண ஆசை கொண்ட அந்த பரிசேயர்கள் கோபம் அடைந்தார்கள். ஏனென்றால் மனுஷருக்கு முன்பாக அவர் தங்களை நீதிமான் என்று வைத்திருந்தார்கள். அந்த பரிசேயர்கள் பண ஆசை என்று சொல்வது மறைந்திருக்கிற தீமை ஐயா, உள்ளத்தில் வைத்திருந்தார்கள். 2 எஜமான் என்று பணத்தை அவர் சொன்ன உடனே கோபம் வந்து விட்டது. அப்பொழுதுதான் அந்த வசனத்தை அந்த யோவான் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நீ வாசிக்கலாம். அப்பொழுதுதான் சொன்னார், என்ன சொன்னார்? மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற நீங்கள், மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக வாழ்கின்ற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கை எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அது தேவன் நீதி இல்லை என்று குறிப்பிட்டார். அந்தரங்கத்திலே பண ஆசை வைத்துக்கொண்டு 2 எஜமான் என்று நான் சொன்ன உடனே, நாங்கள் அப்படிலாம் இல்லை என்று சொன்ன நீங்கள் பண ஆசை குறித்து பொருளாசை குறித்து நான் குறிப்பிட்ட உடனே ஆத்திரம் வருகிறது. ஏன் ஆத்திரம் வருகிறது என்றால், இவர் பரிசேயன், மனுஷனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின் நீதி உடையவன், தெய்வ நீதி உடையவன் அல்ல. தெய்வ நீதி உடையவனாக இருந்தால் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்திருப்பான். ஆகவே தேவன் அவரோடு கூட இருந்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நன்மை என்று சொல்வது என்று அந்த பகுதி என்னவென்று தெரியுமா? இட்ஸ் டிவைன், திவ்யம். எந்த நன்மையான ஈவும் ஜோதியின் பிதாவிடத்தில் தான் இறங்கி வருகிறது. குட் ஹார்ட், நல்ல இருதயம், நல்ல இருதயமாய், நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகி பொக்கிஷத்திலிருந்து நல்ல வேலையை பேசுகிறான். அந்த நல்ல 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 என்று சொல்வதை நான் பலமுறை நான் சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனம் அப்படியே முழுசும் வேத வசனம் வேணும், மாம்சமை மாறி எனக்குள் தங்குவதாக. எப்படி ஒரு சொன்னார், இயேசு சொன்னார், நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். ஹல்லேலூயா. நன்மையே செய்கிறவனாய், எப்போதும் பரத்திலிருந்து காரியங்களே பேசுகிறவனாய், துன்மார்க்கம் என்று வந்தாலும், சோதனை என்று வந்தாலும், புயல் என்று வந்தாலும் நன்மையை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும் ஐயா. விசுவாசத்துக்குரிய வார்த்தை பேசுகிறவனாய் இருந்திருக்க வேண்டும். அற்ப விசுவாசிகள் ஏன் பயந்தீர் என்று அவர் கடிந்து கேட்டாலுமே கூட அது நன்மையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவருடைய நன்மையாக இருந்திருக்க வேண்டும். தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய நன்மை இருந்து விடக்கூடாது. சுயநலம் என்று ஒன்று இருந்திருக்கக்கூடாது. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்வதை யார் நிறுத்த முடியும்? எவன் நிறுத்த முடியும்? எது நிறுத்திவிட முடியும்? 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைப்பதில்லை என்று கண்ணதாசன் என்று ஒரு புலவர் பாடி வைத்து விட்டதை மட்டும் பாடிக்கொள்கிறார். நன்மை செய்வதை எவன் நிறுத்த முடியும்? ஆல் த டைம்ஸ், எப்போதும் ஜீவ ஊற்றாய் நன்மை செய்து கொண்டே இருக்க முடியும். நன்மை செய்வது என்று சொல்ல உண்மை டிராஃபிக், அது யாரும் தடுத்து நிறுத்த இயலாது. இட் வில் கோ ஆன், போய்கொண்டே இருக்கும். எத்தனை தீமைகள், எத்தனை விரோதங்கள், எத்தனை பட்சங்கள் வெளியே வந்தாலும் எதிரே வந்து கொண்டிருந்தாலும் நன்மை செய்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ரோமர் 5:5 என்ன வாசிக்கிறோம்? அவர் தெய்வ அன்பை எங்களுடைய இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வ அன்பை யார் ஸ்டாப் பண்ண முடியும்? இட் வில் லவ் அண்ட் லவ் அண்ட் லவ். அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கும். அவனுடைய கணவர் எவ்வளோ மோசமாக இருந்தால் என்ன, மனைவி எவ்வளவு குறைவாக இருந்தால் என்ன, அந்த ஒன்வே டிராஃபிக், நோபடி கேன் ஸ்டாப் தட் ஒன்வே டிராஃபிக். அந்த ஒன்வே டிராஃபிக்கை நிறுத்திவிட இல்லை. சிலுவை எனக்கு எப்படி ஒன்வே டிராஃபிக்கோ, தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்து தன் என்னை பின்பற்ற கடவுள் என்ற பகுதியில் அவரை நான் சுற்றித் திரிய வேண்டும். அவரை போலவே நன்மை செய்கிறார் சுற்றித் திரிவதும், அவரை போலவே அன்புள்ளவராகவே இருப்பது, காட் இஸ் லவ் என்பதை போலவே. அங்கே முந்தின அதிகாரத்தை அவர் என்ன சொல்லுவார்? அந்த நித்திய ஜீவன் பிதாவிடத்தில் இருந்தது, குமாரனிடத்தில் இருந்தது, இப்படி எங்களுக்கும் வந்துவிட்டது. காட் இஸ் லவ். அதுபோல் உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். ஐ ஆம் ஆல்சோ இஸ் லவ். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் என்று பேரை சொல்வதை போல மை நேம் இஸ் லவ் என்று சொல்ல வேண்டும். அன்பாகவே இருக்கிறார். அந்த அர்த்தம் என்ன? ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருப்பது, கண்டினியூஸாக ஒன்வே டிராஃபிக்கில் போய்கொண்டே இருப்பது, அவனுடைய அன்பை
குறைப்பதற்கென்று ஒன்றும் நடந்து விடப் போவது இல்லை. இயேசு பூர்ண புருஷனாய் அப்படியே அவர் நடந்திருந்தாலும் அவர் இல்லாத ஒன்று என்னவென்று சொன்னார். ஒன்று பாவம் செய்வது, பின்பு அறிக்கை செய்வது என்று இல்லை. இயேசு தன் சீசலுக்கு கற்றுக் கொடுத்தார். நீ 7 முறை தான் மன்னிக்க வேண்டும் என்றும் நீ 70 முறை விட மன்னிக்கலாம் என்று விசாலமாய் வைத்து விட்டு போனார். அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், விழுவது 70 விழுவது 70 என்றெல்லாம் இல்லை. ஆகையினால் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டுமோ, அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? நடந்தபடி நடக்க வேண்டும். அந்த நடையிலே அவன் பின்வாங்கி விடக்கூடாது. பின்னால் வந்து தீமை செய்து விடக்கூடாது. பின்னால் பாவத்தை அவன் விட்ட பாவத்திற்கு வந்து விடக்கூடாது. கக்கின அந்த நாயை போல் திரும்பி வரமாட்டான். நடந்து கொண்டே இருப்பான். அவரை போல் நடந்து கொண்டே போவான். லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே போவான். ஜீவனை நோக்கி போய்கொண்டே இருப்பான். ஆனால் இயேசை போல் ஒரே ஒரு பகுதி என்னவென்றால், நாம் நடக்கும் பொழுது தடுமாறி விடுகிறோம். கொஞ்சம் தவறி விழுந்து விடுகிறோம். தவறித்தான் விழுந்தானே அல்லாமல் சகதியை ரெடி பண்ணி சொற்கென்று உள்ளே விழுந்து அதுக்குள்ளேயே திளைத்து வாழ்வதல்ல. அவரை போல் நடப்பது என்று சொல்வதில்லை. உங்கள் பிள்ளைகள் நடப்பது என்று சொல்லுவதில்லை. என்னை போல் நட என்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பிள்ளை கொஞ்சம் தவறி விழுகிறது, நழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்வீர்கள்? பரவாயில்லை எழுந்து நானும் அப்படித்தான் விழுந்தேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். அதுபோல் நடக்கும் பொழுது, பிள்ளைகள் நடந்து வரும் பொழுது தவறி விழ முடியுமா? எஸ். அதுபோலவே நீங்கள் கோபமடையாதீர்கள், கோபமடைந்தாலும் பாவம் செய்து விடாதீர்கள் என்று பாவத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணினார். 12 மணி நேரத்திற்கு டிஸ்டன்ஸ் பண்ணினார். ஐயா, நீங்கள் அப்படியே நீங்கள் பாவம் செய்தாலும் உங்களுடைய கோபம் எரிச்சலாய் மாறுவதற்கு கோபமான எரிச்சலாய் மாறுவதற்கு முன்பாக, எரிச்சலாய் வந்து தங்குவதற்கு முன்பாக, சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக காலை 6 மணிக்கு நீங்கள் கோபமடைந்தால் அந்த கோபம் மாலை 6 மணிக்குள் தனியே கிடவு. காலை 10 மணிக்குள் கோபமடைந்தால் இரவு 10 மணிக்குள் அது தனியே கிடவு. இரவு 10 மணிக்குள் நீங்கள் கோபமடைந்தால் காலை 10 மணிக்குள் சூரியன் எங்கே உங்களுக்கு உதயமாகும்? சூரிய அஸ்தமனத்திற்கு என்று முன்பாக என்று சொன்னால், நீ 5 சூரிய அஸ்தமனம் 6:30 மணி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 6:45 கோபமடைந்து 5 நிமிடத்திற்குள் ஒப்புரவா என்று அவர் சொல்லவில்லை. அப்படி அவர் சொல்வார். அந்த அஸ்தமனத்தை அவர் சொன்னார், திருஷ்டாந்தப்படுத்தினார். கோபம் எப்பொழுது படுகிறீர்களோ அங்கே சூரியன் உதயம் ஆகிவிட்டது. அந்த நேரத்தை தான் சொல்வார். வித்தின் 12 ஹவர்ஸுக்குள்ளாக கோ அண்ட் ரெக்கன்சைல், ஒப்புரவாங்கள். அது யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. எனக்கு உண்டு. எத்தனை இடம் செய்திருக்கிறேன் கவுண்டில். ஐ டோன்ட் நோ. காட் இஸ் ஸோ மெர்சிஃபுல். தேவன் இரக்கமுள்ளவர். எத்தனையோ முறை ஆண்டவரிடத்திலே போய் அறிக்கை செய்து, ஐ கம்ஸ் அவுட் ஆஃப் த க்ளோரி, உடைய மகிமைக்கு குறைவாய் வந்தேன். அன்பு எனக்கு இல்லை. என் மனைவிக்கு அது தெரியவில்லை. அவள் வெளியே பார்த்து விட்டாள். ஆனால் உள்ளத்தில் அன்பற்ற தன்மை வருகிறதே. கர்த்தாவை கதறி இருக்கிறேன். அந்த அன்பிலே சேதமடையாதபடி என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன். அதுபோன்ற ஒரு தடுமாற்றம் என்று வரும்பொழுது 12 மணி நேரம் கொடுத்தார் அல்லவோ அந்த இரக்கத்தின்படி, அது நமக்குத்தான் உண்டு. தம்முடையவர்களுக்கென்று அதை வைத்திருக்கிறார். ஐயா, இரக்கமுள்ளவர். ஆகவே நீங்கள் அன்பிலே தாழ்ச்சி அடைந்தால், நீங்கள் ஒரு பாவம் என்று வருகின்ற, கோபம் என்று வருகின்ற நேரத்தில் தடுமாறினால், சோதனை என்று வந்து நீங்கள் அந்த கற்பம் தரிப்பதற்கு முன்பாகவே என்று யாக்கோபு சொல்வார். பாவம் கற்பம் தரிப்பதற்கு முன்பாக, கற்பம் தரிப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஐயா, சோதிக்கப்பட்டு அவன் மாம்சத்தில் சோதிக்கப்பட்டு இழுக்கப்படுகிறான். சோதனையிலே அவனுடைய மாம்சம் இழுக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு டைம் கொடுக்குறார். கற்பம் தரிப்பதற்கு முன்பாக நீங்கள் சோதனையை ஜெயித்து விடுங்கள். அதைத்தான் அவர் சொல்லுவார். நீங்கள் அநேகம் சோதனைகளை அடையும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சோதனை தான் உங்களை சுத்திகரிக்கும். மறைந்திருக்கிற பாவத்தை எப்படி காண முடியும்? இந்த படுவாவை, இந்த பெண்ணை பார்த்த பிறகுதான் இந்த காமம் என்றால் சொல்லுகிறீர்கள். இல்லை, உங்களுக்குள் என்ன இருக்கிறது? உங்களுக்குள் காமம் இழுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ நான் குற்றம் சொல்ல முடியும். அவனவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அது உங்கள் மத்தியிலே உங்களுக்குள் கிடக்கின்ற பாவம். அதுபோன்ற ஒரு சுத்திகரிப்பை யார் செய்வார்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற பங்கை அறிந்தவன். அதுபோன்றவன் தான் தன்னுடைய அன்பிலே மாறாதவனாக இருப்பான். தட் மீன் அதன் அர்த்தம் என்னவென்றால், கொஞ்சம் தாழ்ச்சி அடைந்தால் உடனே அதை சரி செய்து வருவான். மீண்டும் மீண்டும் என்று ஏன் எழுதியிருக்கிறது? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் என்று ஒரு கேப்பை ஏன் அங்கே வைக்கிற? அந்த சந்தோஷத்தை ஏதோ ஒன்று குறைக்கக்கூடும், அது வரக்கூடும்.
ஆகவே அவர் சொல்லி மறுபடியும் அகைன் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷத்தை மறுபடியும் தூட்டி விடுவார். அப்படி அவர் தூண்டி விட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் நின்று வாழ்த்தி விடுவார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷம் என்பதை உடனடியாக ரெடிமேடாய் நான் பெறுவதில்லை சகோதர சகோதரி. நானும் ஒன்று ரெடிமேடாய் பெற்றவன் அல்ல. நான் சொல்லுகிறேன் கேட்ட அகந்தை பிடித்தவன். இவனுக்கு எல்லாம் கிடைத்ததை போல் பேசிக் கொண்டிருக்கின்ற என்னாதன்கள் உங்களை விட மோசமானவனை கூட இருந்திருக்கக்கூடும். எத்தனையோ சோதனைகளை நான் சந்தித்த மனிதன் நான். உங்களை எல்லோரையும் காட்டிலும் அதிக சோதனை சந்தித்து கேவலமான வாழ்க்கையிலே தூண்டப்பட்டவன். விழுந்திருப்பேன், செத்திருப்பேன், நாசமாகி போயிருந்திருப்பேன். எல்லாம் கர்த்தருடைய துணை. அவர் என்னோடு கூட இருந்தபடினால் தூக்கி எடுத்தேன். நடந்தேன், கடலில் நடந்தேன். ஆனால் மூழ்கிற நேரம் வரும்பொழுது கர்த்தாவே ரட்சியம் என்று கேட்டேன். தூக்கி அவர் எடுக்கிறார், மீண்டும் நடக்க வைக்கிறார், படகிலே கொண்டு வந்து சேர்க்கிறார், அக்கறை போகும்படி அதை செய்து விடுகிறார். ஆகவே நன்மை செய்வது என்ற பகுதியில் குறுகலான பாதை. அதில் எவன் என்னை நிறுத்த முடியும்? எந்த சூழ்நிலை என்னை நிறுத்த முடியும்? எது என்னை நிறுத்த முடியும்? நத்திங். ஒன்றும் என்னை நிறுத்திவிட இயலாது. அன்பு செயலுக்கு காட்டுவதை யார் என்னை நிறுத்த முடியும்? எந்த பகை என்னை நிறுத்த முடியும்? எந்த மனுஷனுடைய ஆத்திரங்கள் என்னை நிறுத்த முடியும்? ஐ எம் லவ்விங். அவர்கள் இருண்டு விட்டது என்றால் என்னுடைய சூரியனை இருந்து விட வேண்டுமோ? வேதத்திலே ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், சூரியன் ஒளிகொடாது என்று சொல்லுவார். அந்த சூரியன் அவர்களும் ஒளிகொடாமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுமே. என்னுடைய சூரியன் ஒளிகொடாமல் போய்விடக்கூடுமோ? நோ, ஐ சுட் சைன் அண்ட் சைன் அண்ட் சைன். ஹல்லேலூயா. பிரவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் ஒன் வே டிராஃபிக். அவன் நன்மை செய்யல, அவன் அதை தேவனை மாத்திரமே பார்த்து கொண்டு அவன் நன்மை செய்து கொண்டே இருக்கிறான். இவ்வளோ பெரிய துரோகிக்கும் நன்மை, எஸ், நன்மை செய்து கொண்டே இருப்பான் என்ற ஒன் வே டிராஃபிக். அவனுடைய கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அங்கே ஒரு வெளிப்பட்ட விசேஷம் 1-2 அதிகாரத்தை அவர் சொல்லும்பொழுது, ஒரு சபைக்கு சொல்லும்பொழுது, உன்னுடைய கண்களுக்கு கலிக்கம் வேண்டும். கலிக்கம் என்று சொன்னால் ஒரு சேனை கட்டுவது. அது அந்த குதிரை உடைய சேனை இல்லை என்ற அந்த கலிக்கம் என்று ஐடோனோ தமிழ் சேனை என்று இருக்கலாம், வேறு பேராக இருக்கலாம். இப்படி வைத்து மூடியிருப்பார்கள், கண்களை மூடியிருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அது கண்ட இடத்தெல்லாம் அது ஓட ஆரம்பித்து விடும். ஆகவே அதை நேர்பாதையை நடத்த வேண்டும் என்றால் கழிக்க வேண்டும். அதுபோல் குறுகலான வழிக்குள் வாருங்கள். உங்கள் கண்களை அலைய விட்டு விசாலமான பாதைக்குள் சென்று அநேகரோடு சென்று அநேகருடைய மதிப்பையும் மரியாதையும் அநேகருடைய புகழையும் அநேகருடைய ஆதரவையும் நீங்கள் மனம் முன்பிட்டதற்கு அநேகருடைய தோள் கைபோடு விடுவதற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவென்று சிலரையும் கூட்டத்தையும் சேர்க்கிற ஒரு அந்த விசாலமான பாதைக்குள் போய்விடாமல் கழிக்கம் போட்டு விடுங்கள். நாமும் இந்த ஓட்டத்தை அவரை நோக்கி பார்த்தே ஓடக்கடவும். பேதுருவை போல் அவன் இயேசுவை நோக்கி பார்த்தவள் நடந்தான். சூழ்நிலையை பார்த்தவள் மூழ்கிவிட்டான். அது ஒன்று நம் சமுத்திரத்திலே மூழ்கிவிட்டு சின்னாவண்ணமாய் போய்விடாதபடி வாக் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நடங்கள். அவருடைய அபிப்பிராயம் ஒன்றையே தேடுங்கள். ஹல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கை நாற்றம் பிடித்த அருவருப்பு, இந்த யூஸ்லெஸ். மனுஷருக்கு முன்பான உங்களுடைய தோற்றம், உங்களுடைய தோற்றத்துக்குரிய நற்குணம் யூஸ்லெஸ். உங்களுடைய இருதயம், அவருடைய நாவு என்று ஒன்றை சொல்லிவிட்டு தொண்டையை குறித்து எழுதும். தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. உள்ளே தொண்டையிலேயே பிரேதக்குழி ஆரம்பித்து விட்டார். உங்கள் இருதயம் என்ன கேடாயிருக்கும்? அப்படி உங்களுடைய இருதயம் கெட்டு போய் கிடக்கிறதே. தேவனுக்கு முன்பாக போய் நின்று வாழ்ந்து விடக்கூடாதான். அது போன்ற ஜீவியத்தை வாழ்ந்தவர்கள் தான் சபையிலே நிலைத்திருப்பார்கள். இல்லை என்றால் பிதாவின் தோட்டத்திலே நாட்டப்படாத செடி என்று பிடுங்கி போட்டு விடுவார். யாருடைய அபிப்பிராயத்திற்காகவோ இவருடைய அபிப்பிராயத்திற்காகவோ இவன் சொன்னதற்காகவோ அவன் சொன்னதற்காகவோ சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனம் முன்பட்டு உப்புக்கும் மிளகுக்கும் சீரகத்துக்கு கூட பணம் போடுவார்கள் ஐயா. இது போன்றதா சபை? தேவனுடைய வீடையா இது? இது தேவனுடைய தோட்டம். இங்கே நாட்டப்படாத எதுவும், அவருக்கு முன்பாக வளராத எதுவும் பிடுங்கப்பட்டு போய்விடும். கனி கொடுத்து வாழுங்கள். சீசன் இல்லாவிட்டாலும், அத்திமரத்துக்குரிய சீசன் இல்லாவிட்டாலும் கனி கொடுத்து வாழுங்கள். பிதாவுக்கு முன்பாக நின்று வாழ்கின்ற வாழ்க்கையிலே எல்லா காலமும் கனியுள்ள காலங்கள் தான். அதுபோன்ற ஒரு காலத்தை தன் ஜீவியத்தில் பெற்றவன் இப்பொழுது சீசனில் ஆகினால் கோவப்படுகிறேன், இந்த சீசனில் கோவப்பட்டு தான் ஆக வேண்டும், இது எரிச்சல் வரத்தான் செய்யும் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். நன்றாக இருந்த பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், இப்பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி முடியும் என்று கேட்காதீர்கள். லீவ் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக வாழுங்கள். தேவனுக்கு முன்பாக செழித்த
அந்த 53ஆம் ஏசாயா 53 சொல்லப்பட்ட வறண்ட நிலத்திலையும் வேறுவிடுங்கள், இளங்கிளையாய் பிதாவுக்கு முன்பாக வளருங்கள். இயேசு தன் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் பச்சை மரம் என்று சொல்கின்ற மரமாய் மாறி ஆசீர்வதித்து விடுங்கள். கொல்கதா மேட்டிலே ஒரு மரம் என்று சொன்னதெல்லாம் அநேருக்கு இரட்சகர், முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்லவராய், கனி கொடுக்கின்றவராய், நன்மையே செய்து சுற்றி திருந்து பூமியிலே நசரேயனாகிய இயேசுவாய் வாழ்ந்ததைப் போலவே இன்றும் அவர் பிதாவுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு என்னை ஆசீர்வதிக்கிறவராய், என்றென்றும் நிற்கக்கூடிய பசுமை மரமாய், பரலோகத்தின் மரமாய் மாறுவதுதான் நம்முடைய நோக்கம். சபையின் நோக்கமும் அதுதான், நாம் இருதயத்தில் பாடுபடுவதும் அதுதான். வேறு என்ன நோக்கம் சபையில் உண்டு? உங்களுடைய பணத்தை நாம் கேட்டோமா? உங்களுடைய புகழ் மாலையை நாம் கேட்டோமா? உங்களுடைய வேறு எதையும் கேட்டோமா? நோ, 100% நோ. நீங்கள் பிதாவின் தோட்டத்திலே நாட்டப்பட்ட செடிகளாய் வளருங்கள், கனி கொடுங்கள். உங்கள் சந்ததியும் பாருங்கள், இடலாய் போய்விடாதீர்கள், அவர்களும் சேர்ந்து வாழ வழிவகுத்து வையுங்கள். பக்தியுள்ள சந்ததியாய் தேவனுடைய தோட்டம் மலர வேண்டும். அதுபோன்ற ஒரு ஜீவியத்தை எல்லோருக்கும் அருள் செய்ய ஆண்டவர் தான் உதவி செய்ய வேண்டும். நான் சொல்கிறேன், மகிழ்கிறேன், அதை பேசுகிறேன். இட் இஸ் இம்பாசிபிள் வித் மென். மனுஷனால் கூட தேவனால் கூடும். ஐ ட்ரஸ்ட், நான் விசுவாசிக்கிறேன்.